சிற்றம்பலம் கித்தல நீரைகனி அப்பம் மூடவல் பொறி கப்பிய கரிமுகன் அறிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைவார் கற்பகமென வினை கடிதேவும் தம்மதியம் வைத்திடும் மாறன் மகன் மற்பொழுதிகள் போயானே மத்தள வைரனை உத்தமி புதல்வானை மட்டவில் மலர் கொடு பணிவேன் தமிழடைவினை முற்படுகிறதன் முப்படை எழுதியும் புறமே திசைநாட்சி மனுவை ரதம் அச்சது கொடி செய்த அறிவீரா துயரது கொடு சுட்டி ரமணிபடும் அப்புணம் அதனிடை அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன மகள் பெருமா கருள் தந்தை நீ சிந்தாகுலமான ஈதனையாள் தந்தா கதிவேலவனே உமையாள் மைந்த குமரா மறைநாயகனே பொழியல் போன்று பொழித்த புகழியல் போன்றல் போற்றி ஆடி விசை கல்விதற்கு அணிந்துகிறான் அடி போற்றி வாழி திருநாவூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத உரல் திருத்தாள் போற்றி காசனை கனலை கதிர் மாமணி தேசனை புகழார் சிலர் தென்னர்கள் மாசினை கழித்து ஆட்கொள்ள வல்லையும் ஈசனே நான் மறக்கிப்பனே ஈசனே நான் மறக்கிப்பனே அள்ளி கவலத்து அயலும் ஆடும் அல்லாதவரும் அமரர் போனும் சொல்லி பரவும் நாமத்தானே சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வதென்று கொள்ளோ என்றுள்ளா மணியை உணர்ந்தே தனதனற்றோலா சங்கர சூலபாணியே தானுவே சிவனே கனகனற்றோனே கற்பக கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோ கரும்பே குமர விநாயக சனக அம்பலத்தமர சிவரணே உனகள் இணையின் நெஞ்சினுள்ளினிதாய் தொண்டனே நுகருமா நுகரே தொண்டனே நுகருமா நுகரே சொல்லாண்ட சுருதி பொருள் சோதிக்க தூய்மன தொண்டருள்ளே சில்லாண்டு சீதையும் சிறதேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனக தீரள் மேறு வீடங்கன் விடைப்பாவன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கு பல்லாண்டு போருதுமே உலகலாம் முன்போதற்கரியவன் நிலவுலாவி நிபடிவெளியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சிற்றம்பலம் எல்லாம் உள்ள சிவகாமி அம்பாளுடன் ஆகிய ஸ்ரீ வள்ளல் வைத்திய சாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து கடைசி திருவிளையாடலாக வாங்கக்கூடிய 24வது திருவிளையாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவர்களும் அடியார்களும் கூறியுள்ளோம். அதன் அடிப்படையில் நாம் எப்போதுமே ஒரு திருமுறை பாடலை சிந்தித்துவிட்டு தான் அதன் அடிப்படையில் ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார் யமதூதரும் அஞ்சுவர் சொல்லால் நயம் பொந்து ஓதவல்லார் தமை நன்னினாள் நியமம்தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயரன் நாமும் நமச்சிவாயவே என்று யமதூதரும் அஞ்சுவர் சொல்லார் என்ன இன்சொல் அப்படின்னா நமச்சிவாய என்கின்ற இன்சொல்லை யார் கூறுகின்றார்களோ அவர்கள் பக்கத்தில் வருவதற்கு ஏன்னா அப்போ யமதூதரும் அஞ்சுவருக்கு சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தமை நன்னினான் நியமம்தான் நினைவார்க்கு இனியா நெற்றி நயனன் நாமும் நமச்சிவாய்
யார் ஒருவர் சிவபெருமானை தியானித்து யமதூதரும் அஞ்சுவர் இன்சொல்லால் நயம்பந்து ஓதவல்லார் தமை நன்னினார். அதை நியமமாக அந்த ஐந்தலத்தை சொல்லிக்கொண்டே எந்த நேரம் சிவபெருமானை நினைத்து கொண்டே யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களை யார் எது செய்ய மாட்டார், யமதூதர்கள் வந்து துன்புறுத்த மாட்டார். அப்படி தெரியாமல் கொண்டு போயிட்டார்னா என்ன செய்வாரா சிவபெருமான்? மடித்தாடு மடிமை கண் அன்றி நீ மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். தெரியாமல் கொண்டு போய் செக்கில் வச்சுட்டு சுவிட்சை ஆன் பண்ணுற நேரத்தில் சிவபெருமான் நிப்பாட்டுப்பா அப்படிப்பாரான். அது நம்மளுப்பா அடிப்பாரா சிவபெருமான். ஏன்னா அவர் நமச்சிவாயத்தை சொன்ன காரணத்தினால் சிவபெருமான் என்ன பண்ணுவார், அவர்களை அங்கே செல்ல விடாமல் தடுப்பார். அதனால தான் சாமி எந்த நோக்கி உட்காந்துருக்காரு அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி எங்கிட்டு பக்கம் வந்திருக்காரு, தெற்க பக்கம். ஏன் தெற்க பக்கம் வந்திருக்காரு? அங்கே யமன் பக்கத்தில் யாரும் போக விடாமல் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த உயிரை தடுத்தாட்கொண்டு சிவபெருமான் இங்கே அழைத்து. யமதூதரும் அஞ்சு வரிசை சொல்லால் நயம் கொண்டு ஓதவல்லார் தம்மை நம்பினால் நியமம்தான் நினைவாருக்கு இனியான் நெற்றி. எந்த நேரமும் அவரை நினைத்து நியமம்தான் நினைவாருக்கு இனியான் நெற்றி நயரன்னாவும் நமச்சிவாயவே. மூன்று கண்ணுடைய நெற்றிக்கண்ணையுடைய என் பெருமான் அவருடைய திருநாமம் என்ன அப்படின்னு கேட்டால் நமச்சிவாய் என்பது அவருடைய திருநாமம். அந்த நாமத்தை நாம் சொன்னோம் என்று சொன்னால் அவற்றையே தியானித்து தியானித்து அதையே நினைந்து நினைந்து ஐந்தளத்தை எண்ணிக்கொண்டே என்ன செய்யணும், சிவபெருமானை தியானிக்க வேண்டும். தியானிக்கும் போது எந்த இதை தியானிப்பீங்க? இப்போ அஞ்செழுத்தை தியானிக்கிறீங்க. எதை தியானிப்பீங்க? அஞ்செழுத்தை நினச்சிட்டு எதை தியானிப்பீங்க? 25 மாகேஸ்வர மூர்த்தத்தை நினைப்பீங்களா, இல்லை சிவலிங்க வடிவத்தை நினைப்பீங்களா, இல்லை ஜோதி வடிவத்தை நினைப்பீங்களா, எதை நினைப்பீங்க? அதாவது 25 மாகேஸ்வர மூர்த்தம்னா அந்த தட்சிணாமூர்த்தி, காலகங்காமூர்த்தி, காமசங்காமூர்த்தி, திரிபாதமூர்த்தி, ஏகபாதமூர்த்தி, நடராஜமூர்த்தி, இதெல்லாம் வந்து ஒரு 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள். இந்த மூர்த்தங்களெல்லாம் நாம் இந்த மூர்த்தத்தை நினைக்கலாம். ஆனால் அதை விட அதை காட்டிலும் எது சிறப்புனா, அந்த 25 பேரையும் வழிபட்ட பலன் சிவலிங்கத்தை வழிபட்டால். அதனால் நம்ம அந்த 25 பேரும் சிவபெருமான் தான். அது இன்னைக்கு அந்த அப்படின்னு சொன்ன வடிவமும் சிவலிங்கம் தான், சிவபெருமான் தான். ஆனால் அது வந்து தனித்தனி ரூபமாக இருக்குல்ல. சிவலிங்கத்தை தியானம் பண்ணோம்னா அந்த 25 அருளும் உங்களுக்கு கிடைக்கும். சாமி உள்ள 25 மாகேஸ்வர முகத்தமும் அதுக்குள்ளே தான் இருக்குது. முகம் மொத்தம் 5 முகத்தோடு உள்ளே இருப்பார் சாமி. அந்த 5 முகத்துலையும் ஒவ்வொரு முகத்துக்கும் 5 முகம். அப்போ 5 25 முகத்தோடு சாமி உள்ளே இருக்கார். ஆனால் வெளியில் தெரியாது. உள்ளே நம்ம ஒரு வடிவம் இருக்குன்னு தான் நம்ம. ஆனால் உள்ள சாமி 25 மாகேஸ்வர முகத்தை கொண்டு அருள் செய்கின்றார். 5 முகத்தோடு இருந்தால் அந்த முகூர்த்தத்துக்கு என்ன பேர்? சதாசிவமூர்த்தி என்று பெயர். 25 மாகேஸ்வர முகூர்த்தம் உள்ளே இருந்தால் அதுக்கு மகா சதாசிவர் என்று பெயர். நான் உங்களுக்கு ஒரு நாள் படத்தை காமிக்கிறேன். 25 முகூர்த்தத்தை கொண்டு சிவபெருமான் அமர்ந்திருக்கார். மதுரைக்கு போனாலும் அந்த கோபுரத்தில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 25 மாகேஸ்வர முகூர்த்தமும் அந்த சிவலிங்க அந்த இதில் இருக்கும். சரி, அப்படி அவரையே அந்த சிவலிங்க முகூர்த்தத்தையே நினைத்து 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 ஏற்கனவே ஒரு ஆள் வழிபாடு செஞ்சார். யார்? மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. காலதூதர்கள் வந்தாங்க. கரெக்டாக அந்த 16 வயசு முடிய போச்சு. வந்து பார்த்தாரு. முதல்ல வந்து தூதர் வந்து பார்த்தாரு. அவர் பண்ணுற வழிபாடை பார்த்து இவருக்கு பயம் வந்துருச்சு. இது பெரிய இடத்து சமாச்சாரம், பேசாமல் போய் யமதர்மராஜரை போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணார், சாமி அது பெரிய இடத்து சமாச்சாரம், என்னை ஆள விடுங்க அப்படின்ட்டார். உடனே என்ன பண்ணார், யமதர்மனே வந்துட்டார். வந்து என்ன செஞ்சார், அவர் வெளியிலேருந்து கூப்பிட்டா பரவாயில்ல, அந்த எந்த வாகனத்தில் இருப்பார் அவர், அருமை வாகனம், அதுதான் எருமை வாகனம். அதோடு என்ன பண்ணிட்டார், கோயிலுக்குள்ள விழுந்தார். வந்தது மட்டும் இல்லாமல் பாசக்கயிறை வேற வீசினார். ரெண்டாவது, எந்த அடியார்களும் அவர்கள் வந்து என்ன செய்வாங்க, வழிபாடு செய்யும் போது அந்த அவருடைய காலச்சக்கரம் ஓடாது. மற்ற நேரத்தில் ஓடும். இந்த நேரத்தில் சிவ பூஜை நேரத்தில் சிவ சம்பந்தமாக இருக்கும் போதெல்லாம் நம்மளுடைய காலங்கள். இப்போ நீங்கள் ஒரு மணி நேரம் சொற்பொழி கேட்குறீங்கன்னா இந்த 1 மணி நேரம் உங்கள் காலம் உங்கள் கையில், வேறு இது காலச்சக்கரத்து கையில் இல்லை. நீங்கள் வந்து சாமியை பற்றி கேட்குறதுனால உங்கள் என்ன செயல்கள் பூரா இங்கே வந்ததுனால உங்களுக்கு காலச்சக்கரம் ஓடாது. ஏன்னா சாமி அதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்மளோட கணக்கெல்லாம் நம்ம என்ன செய்தாலும் சிவபெருமான் கணக்கு எழுதி வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு வீட்டுக்குள்ளே போனால் ஃபேன் ஓடுது, லைட் ஓடுது,
மோட்ரு ஓடுது, எல்லாத்துக்கும் மேலே வெளியில் மீட்ரு ஓடுது. மீட்ரு அது ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணாலும் அதுக்கு மீட்ரு கணக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த உலகத்தில் என்ன அட்டுழியம் பண்ணாலும் அங்கே கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பார் சாமி. எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே, சாமி கணக்கு எழுதி வச்சுட்டே இருப்பார். பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றாரையும் அழுது தாமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே, சாமி எழுதிக்கிட்டே இருப்பார். அப்படி நம்ம கணக்கு அவரை எப்படி வச்சுக்கிடணும், அதிகமாக சிவபுண்ணியமாக செய்கிற மாதிரி வச்சுக்கணும். அவர் கணக்கு எழுதும் போது என்னடா இன்னைக்கு சிவபுண்ணியம் எழுதுமா, இன்னைக்கு சிவபுண்ணியம் எழுதுமா, அவர் அந்த கணக்கு தான் எழுத வைக்கணும், மற்ற கணக்கு எழுத வைக்கவே கூடாது. இதை வந்து அடிக்கடி சிவ சம்பந்தமாகவே இருக்கணும். அடியரோடு கூடி இறங்கி இருக்கணும், சாமி வழிபாடு செய்யணும், விளக்குகள் போடணும், பூ கட்டி கொடுக்கணும், திருப்பணிகள் செய்யணும், அழகிடுதல் மெழுகிடுதல் செய்யணும், திருக்கோயிலுக்கு வந்தால் ஏதாவது ஒரு பணி செய்யணும். இப்போ ஒரு அவசரமாக போக வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் கூட கோயில் ஏதாவது வெளியில் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து வேறு ஓரத்தில் குப்பத்தட்டில் போட்டு போனால் அது ஒரு ஒரு பணி செஞ்சாலே சிவபெருமான் விட மாட்டார். நீங்கள் 1 மணி நேரம் செஞ்சாலும் அதுதான் அதை போகிறாரு, 1 நிமிஷம் செஞ்சாலும் அது. ஆனால் எந்த உழைப்பை கொண்டு நீங்கள் செய்கின்றீர்கள் என்று தான் சிவபெருமான் பார்ப்பார். உங்களுடைய எண்ணத்தை தான் இறைவன் அறிவாரே தவிர, நான் 3 மணி நேரம் பூ கட்டியிருக்கேங்க, நான் இது வரைக்கும் ஒரு 20 மாலோட கட்டியிருப்பேன் அப்படின்னா சிவபெருமானுக்கு கணக்கே வராது. உங்கள் எந்த எண்ணத்தோடு நீங்கள் கட்டுகிறீர்கள் என்று சிவபெருமான் பார்ப்பார். நீங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே வரையில உங்களுடைய எண்ணத்தை இறைவன் அறிவார். எந்த காரணத்தால் அந்த உயிர் வந்து தன்னை நாடி வந்திருக்கின்றது என்று சிவபெருமான் பார்ப்பார். அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த தான் கொடுப்பார் உயிர் அவங்களுக்கு. உங்களுடைய தேவைகள் என்னதான் இருக்கணும்னா அவர் மேல் அன்பு வருவதாக இருக்கணும். இது அவங்களுக்கு அவர் மேலே அன்பு வந்துருச்சுன்னா மற்ற விஷயங்கள்லாம் சிவபெருமான் தானாக நடத்துது. இந்த உண்மை தெரியாமல் நாம் என்ன செய்கிறோம், சாமிகிட்ட அதை கொடு இதை கொடு பங்களா கொடு காரை கொடு ஏதாவது சாமிகிட்டே கட்டிக்கிட்டே இருக்கும். என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடு, சாமிக்கு தெரியாதா நமக்கு கொடுத்துருக்க அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கிறதுக்கு சிவபெருமானுக்கு தெரியாதா சொல்லுங்க. இந்த குழந்தை யார் கொடுத்தா, நம்மளா கொடுத்தோம். இந்த குழந்தைகள் மனைவி மக்கள் இதெல்லாம் யார் கொடுத்தா, சாமி. நமக்கு வந்து செல்வம்லாம் யார் கொடுத்தா, நம்ம பணம் சம்பாதிக்கும். நம்மளுடைய எண்ணத்துலேயே நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. இடையில் வந்த செல்வம் சிவன் தந்தது அப்படிங்கிற பட்டத்தை, இது வந்து இடையில் வந்த செல்வம் இடையிலே போயிடும். இன்றைக்கி ₹1,00,000 வச்சுருக்கோம், நாளைக்கு 0 கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு நோய்க்கு தாங்கமாக அந்த ரூபாலாம் யோசிச்சு பாருங்கள். ₹1,00,000 சம்பாதிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு நோய்க்கு ஒரு ₹10,00,000 கட்டுங்கப்பா, இந்த நோய்க்கு ₹10,00,000 கட்டுங்கப்பா. ஒரு நிமிஷம் சம்பாதிச்ச ரூபாயெல்லாம் மொத்தமாக அது போகிறதுக்கு முன்னாடி தான தர்மங்கள்லாம் என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். நம்ம தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்யணும். நீங்கள் ஒரு ₹100 சம்பாதிக்கணுமா, ஒரு ₹2 காசாவது பிறருக்கு தரணும். ₹1000 சம்பாதிக்கணுமா, ஒரு ₹20 தரணும். ₹1,00,000 சம்பாதிக்குமா, ஒரு ₹200 ஒரு ₹2000 பிறருக்கு கோயில்களுக்கு மற்ற அடியார்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும். தான தர்மங்கள். தானம் என்பது என்ன, தர்மம் என்பது என்னன்னா உயர்ந்தவர்களுக்கு செய்வது தானம், வறியவர்களுக்கு செய்வது தர்மம். உங்கள்கிட்ட கையேந்தி வந்தாங்கன்னா அதுக்கு பேர் தர்மம். நீங்களாக பார்த்து ஒரு ஐயாயிரம் ஒரு வேஷ்டி வஸ்திரம் இந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தானம். இந்த மாதிரிலாம் நம்ம செய்யணும். அப்போ என்ன மூத்தத்தை நினைக்கிறோம் அப்படின்னா, சிவலிங்க மூத்தத்தை நாம் தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்து 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 பழக வேண்டும். அப்படி தியானம் செய்து செய்து பழகிதான் மார்க்கெட்டை என்ன பண்ணார், சிவபெருமானை கட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு. அந்த நேரத்தில் பாசக்கையரை வீசினார். என்ன ஆயிடுச்சு, மார்க்கண்டேயரை வந்து சார்ந்ததுனால யமன் என்ன செஞ்சார், சிவபெருமான் எட்டி பிழைத்தார். யமன் இறந்து போயிட்டார். யமன் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவருடைய மனைவி மடிப்பிச்சு சுவாமிகிட்ட கேட்டதுக்கப்புறம் சாமி என்ன பண்ணுறாரு, அந்த இதை பழங்க மறுபடியும் அவருக்கு உயிர்ப்பிச்சு கொடுத்து இனிமேல் அடியார்களுக்கு ஒன்றும் செய்யாத அப்படிங்கிறார். அதனால தான் யமதூதரும் அஞ்சுவர் சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தமை நன்னினால் நியமம்தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே. நெற்றிக்கண்ணையுடைய பெருமானுடைய நாமம் என்ன அப்படின்னாரு, நமச்சிவாய என்பது அப்படின்னா. மடித்தாடும் அடிமிக்க நாட்டின் மனதே நீ வாழ்நாளும் தடுத்தாட்டி தருமனார் கமர்சைக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்ளும். அப்படிப்பட்ட பெருமான் யாரு அப்படின்னாரு. எவன் போய் செக்கில் வைக்கும்போது அப்படி தடுத்தாட்கொள்கிற பெருமான் யாரியா அப்படின்னு அடுத்தது வரையில் சொன்னார். கடுத்தளத்து தமருகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும் புலியும் சிற்றம்பலத்து உரையும் பெருமானை பெற்றாம் என்றே அப்படின்னார். யார் சிதம்பரத்தை போய் வழிபாடு செய்கின்றார்களோ, அங்கே இருக்கக்கூடிய நடராஜ மூர்த்தத்தை வழிபாடு செய்கின்றார்களோ, அவர்களை வந்து யாராவது எவன் வந்து தெரியாமல் கொண்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, சிவன் என்னவன் வரான், நிப்பாட்டுப்பான் அப்படின்னு வரான். சாமி தடுத்து ஆட்கள்.
அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா கடித்தளத்து தவறுகம் எரியகலும் கரிய பாம்பும் பாம்பெல்லாம் பிடிச்சி விளையாடுவாராம் சிவபெருமான் வந்து. அவர் அங்கமெல்லாம் பாம்பாக இருக்கும். அப்படிப்பட்ட சாமி ஆடுறதில்ல. நம்ம சாமி மாதிரி எந்த சாமியும் ஆடாது. அந்த மாதிரி ஆடுவார் நம்ம சாமி நடராஜ பெருமான். அவருடைய நடனம் இல்லைன்னா எந்த உயிருமே எங்க அன்னைக்கே சொல்லி வச்சுட்டாங்க, அவனின்றி ஒரு அணுவும். இப்போ இவங்க சயின்டிஃபிக்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அணுக்குள்ளே ஒரு பொருள் ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஆள் அப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் அதுதான் ஏன் சாமி, அவர் ஆடல எந்த உயிருமே எங்க. அந்த ஆட்டம் பெரிய ஆட்டம். நம்ம ஆள் ஆட்டணும்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே அவருக்கு முன்னாடி கீழே தான். ஒரு முறை பார்த்தீங்கன்னா காளி தேவிக்கும் சுவாமிக்கும் நடனம் வந்துச்சு, போட்டி நடனம் வந்துச்சு. என்ன நினச்சாங்க, காளி தேவி நினைச்சாங்க நம்மளை முடிஞ்சு யாரும் கிடையாது அப்படின்னு நினைச்சாங்க. உடனே சாமி என்ன பண்ணாரு, அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று விரும்பி உடனே சிவபெருமான் அதற்கு ஒத்துக்கொண்டு 2 பேரும் போட்டி நடனம் பண்ணாங்க. சிவபெருமான் என்ன பண்ணார், காலை தூக்கி அந்த கீழே விழுந்த அந்த இதற்கு வந்து தோடை அப்படி எடுத்து காதில் அணிந்து நடனம் பண்ணாங்க. காளி தேவியால் முடியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தோல்வியை ஒற்றுக்கொண்டாங்க. அதனால தான் தில்லையில் அவங்க வந்து நீ எல்லையில் இரு அப்படின்னு சொல்லி சாமி கட்டளையிட்டார். இப்பயும் போனீங்கன்னா தில்லை காளின்னு சொல்லி எல்லையில் இருக்கும், சிதம்பரத்தில் போனீங்கன்னா தெரியும். ஏன்னா பெண்கள் வந்து காலத்துக்கு நடனம் பண்ண முடியாதுல்ல, அதனால சுவாமி வந்து அந்த திருவிழா நடத்தி அதேதான் சாமி அங்கே வெளியே இருக்கிற மாதிரி கட்டளையிட்டார். அப்படி சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வார். யார் ஒருவர் தன்னை நாடுகின்றார்களோ தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதென்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான் என்று சொல்வது போல் யார் அவர்களை தொழுகின்றார்களோ மலுவான் பலன் ஏந்தி மறை ஓதி மங்கு பங்கா தொழுவார் அவர் துயரா என தீர்த்தல் உணர்ந்துள்ளே. அவரை தொழுவர்களுடைய துயரத்தை தீர்ப்பது சிவபெருமானுடைய தொழில்னு சொல்லிட்டார். அப்போ அவரையே நாடி இருந்தோம் என்று சொன்னால் நம்மளை நல்ல நிலைக்கு சிவபெருமான் கொண்டு சொல்கிறார். அப்போ அவரையே தியானித்து யார் ஒருவர் ஐந்தகத்தை சொல்கின்றார்களோ நியமம்தான் நினைவாருக்கு இனியா நெற்றி நயன நாமும் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் நவீன்று ஏற்றுவேன் நமச்சிவாயவே நன்னெறி காட்டுவேன். சிலர் பார்த்தீங்கன்னா வாங்க சார் கல்விக்கு ஒரு தெய்வத்தில் ஓடுறாங்க, இந்த தெய்வம் வந்து படிப்பெல்லாம் கொடுக்குமாமே அப்படின்ட்டு அங்கே ஓடுறாங்க. அடுத்து இங்கே இவர்கிட்ட போனோம்னா செல்வம் நிறையா கிடைக்குமாமே, வாங்க சார் வாங்க சார் இவர்கிட்ட போனால் செல்வம் ரொம்ப கிடைக்குமாமே, இவர்கிட்ட போனால். ஆனால் எல்லாமே யார் கொடுப்பாருனாரு, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். கல்வி அவர் தான் கொடுப்பாரு, ஞானத்தையும் அவர் தான் கொடுப்பாரு, வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லா தெய்வத்தோடைய விலையுமே யாரும் கையில் இருக்குது, சிவபெருமான் கையில் தான் இருக்குது. அவர்களே மறுபடியும் என்ன பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, மற்ற தெய்வங்கள் கூட. ஆனால் சிவபெருமான் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் ஒருத்தருக்கு தான் பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது. பிறப்பு இறப்பு இல்லாதவர் சிவபெருமான் ஒருவர். அவர் ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. இது எல்லாம் இல்லாதவர் சிவபெருமான் ஒருத்தர் தான். நிரந்தர கடவுள் சிவபெருமான். சரி, அப்படி என்ன சொல்றாரு, யமதூதரும் அஞ்சுவர் இன்சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தமை நன்னினால். அதையே ஓதுகின்றவர்களுக்கு நமச்சிவாயத்தை யார் நாவில் நவின்றி ஓதுகின்றார்களோ சிவபெருமானை எண்ணி தியானிக்கின்றார்களோ அவர்களை யமதூதர்கள் வந்து வந்து பயப்பட அஞ்சுவார்கள், வந்து பயப்படுவாங்க. என்ன உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க. சரி சரி. அப்போ என்ன சொல்கிறாரு, நயன நாமம் நமச்சிவாயம். அந்த நெற்றிக்கண்ணையுடைய பெருமானுடைய நாமம் என்ன அப்படின்னாரு, நமச்சிவாய் என்பது சிவபெருமானுடைய நாமம் என்று சொல்லி இது இந்த பாடல் யார் பண்ணா, இது அப்பர் சாமியில் தானே பாடினது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த பாட்டை யார் பண்ணா, திரு ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல். சரி, இப்போ நம்ம குரானுக்குள்ள போயிருவோமா. இன்று கடைசி நம்ம 24வது தொழிலாளர்களுக்கு வந்துட்டோம். 20 சிவபெருமான் எத்தனை தொழிலாளர் வச்சுருக்காரு, 24 திருவிழாடல் வச்சுருக்காரு. இன்னைக்கு 24வது திருவிழாடல் கடைசி திருவிழாடல் 24வது திருவிழாடல். ஆனால் இது போக 3 திருவிழாடல் இருக்குது. அது வந்து மறுபடியும் வந்துருக்காங்க. அந்த 3 திருவிழாடல் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அங்கே 4 வாரம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கடைசி திருவிழாவில் இன்னைக்கு சுவாமியுடைய பெரும் கருணையினால தருவதும் கருணை ஈசன் தன் அடிக்கு அன்பு மேன்மை கருவறு தேவியின் மேலோன் வைத்தியநாதன் காணீர். சிவபெருமானை வைத்தியநாத பெருமான் மேல் நாம் மேலான அன்பு வைத்தோம் என்று சொன்னால் சிவபெருமான் என்னவாறு, இனி ஒரு தாய்க்கு வயிற்று பிறக்காதவாறு கருவில் போய் பிறக்காதவாறு நமது வைத்தியநாத பெருமான் செய்தார். கருவறு தேவியின் மேலோன் வைத்தியநாதன் காணீர். அப்படிப்பட்ட வைத்தியநாத பெருமானை நாம் என்ன செய்யணும், அன்றாடம் போய் காண வேண்டும் என்று சொல்கிறார். சரி, அதில் முதல்ல பாடல் ஆரம்பிக்கும். வலைஞனுக்கு கண் கொடுத்த அத்தியாயம். ஏற்கனவே
நிறைய இடத்துல சிவபெருமான் கண்டு கொடுத்துருக்காரு. அந்த திருவிளையாடல் கூட சிவபெருமான் இங்கேயும் நடத்தியிருக்காரு. இப்போ எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்த ஒரு பலன் நம்ம கோயிலுக்கு போனால் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்த பலன் நமக்கு கிடைக்குது. பார்த்துக்கோங்க. தஞ்சம் உற உறும் சார்பு நீயன சார்வோம் உள்ள கஞ்சம் உரைத்து நீங்கா கவலையும் காமம் கூற்றும் வஞ்சமும் அழுக்காரும் சேர் பொய்களும் மருவும் தீயே நெஞ்சமுமே வந்து ஆண்ட புதுவை விமலா போற்றி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. சாமியை முதல்ல எப்பயுமே புதுவை ஈசனை என்ன செய்வார்? சாமியை வழிபாடு செஞ்சுட்டு தான் புராணத்துக்கு போவார். யார்? சுதமாமுனிவர். அந்த ஜனகாதி முனிவர்களுக்கு இந்த கதையை ஒவ்வொரு கதையாக எடுத்து சொல்லிகிட்டே வர்றார். அப்படி சொல்லும்போது எப்படி அதில் சொல்லுவதற்கு என்ன இருக்கக்கூடாது? அதாவது கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது. இது அவங்களுக்கு இதை கேட்பவர்களுக்கும் அதை சொல்லுபவர்களுக்கும் என்ன செய்யக்கூடாது? இந்த அழுக்காறுகள் இருக்கக்கூடாது. கேட்கும்போது என்னது? அதாவது காமம், லோபம், மதம், ஆச்சரியம், களவு, கொலை எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா இந்த கோபம் இருக்குது. பார்த்தீங்களா? எந்த இதனாலும் எடுத்துக்கோங்க. கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும்? கடைசி கொலையில் போய் முடியும். கோபம் சிலவர் பார்த்தீங்கன்னா, ஏய் கோபத்தை மூட்டாதீங்களா அப்படிவாங்க. நான் மிருகமாக மாறிடுவேன் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கோபத்தை நினைச்சுவாங்க, நான் மிருகமாக மாறிடுவேன் அப்படிம்பாங்க. அவங்க ஏன்னா அந்தளவுக்கு உடம்பு அவங்க கண்ட்ரோல்லே இல்லை. இது அவங்களுக்கு கோபம் வந்ததுன்னா என்ன செய்வாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு நாவல் எழுதியிருப்பார். அது என்ன எழுதியிருப்பாருன்னா, பாய்சன் ட்ரீ. பாய்சன்னா நஞ்சு, ட்ரீனா மரம். நச்சு மரத்தில் என்ன பழுக்கும்? பழம். நச்சு பழம் தான் பழுக்கும். பாய்சன் ஃப்ரூட். நச்சு மரத்தில் நச்சு மரத்தில் நச்சு பழம் தான் பழுக்கும். அதனால் என்ன ஆகும்? அந்த சினமானது எல்லா விதமான கெட்ட குணங்களையும் உருவாக்கணும். காமம், லோகம், மதம், ஆச்சரியம், களவு. கடைசி நேரம் களவு திருட போயிடும். கடைசி நேரம் அது கடைசி கொலையிலையும் போய் முடிஞ்சிடும். இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த புராணத்தை ஆரம்பிச்சுட்டு சொல்ல வராரு. உயர்ந்த முனிவர்கள் வசிக்கும் தருமகிரி என்னும் மலைச்சாரலில் மண்டு நதிக்கரையின் காயக்குடி நதியும் உள்ளன. காயக்குடி நதி இங்கே பக்கத்தில் எதுவும் இருக்கா? மேற்கு திசை நோக்கி எங்க காயக்குடி நதி அப்படியா? பார்த்துங்க. அப்பயே எப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், அது போது காயக்குடி நதியா மேற்கு திசையை நோக்கி இருக்குன்னா சரி, ரைட்டு, சரி, கரெக்டு. அவ்வூரில் அந்த அம்மலை பக்கத்திலே வில்லூர் என்னும் ஒரு சிற்றூர் உள்ளது. அங்கே ஒரு வில்லூர் ஒன்று முன்னாடி இருந்திருக்கு. எத்தனையோ ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. அப்போ அந்த இடத்துல ஒரு வில்லூர்னு ஒரு ஊர் இருந்திருக்கு. சிற்றூர் தான், சின்ன ஊராக அங்கே ஒரு ஊர் இருந்திருக்கு. அவ்வூரில் உள்ள வலைஞர்கள் வேட்டம் செய்வதிலும் வழிப்பறி செய்வதிலும் அந்த பூரா கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டாங்க அந்த ஊரில், அந்த வில்லூரில். இன்னும் கொடும் தொழிலும் பல அங்கே பூரா முக்கியமாக களவு, இந்த மாதிரி நகைப்பறி கொள்ளை, இந்த மாதிரி அதிகமாக நடந்திருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல பயம், கருணை, இரக்கம், கோபம் சிறிதும் நீங்காதவர் யார்? அங்கே ஒருவர் இத்தகைய வலைஞர்களுக்கெல்லாம் தலைமையாக உள்ள தெக்கன் என்பவன் ஒருவன் இருக்கின்றான். அந்த இதில் கூட நல்லவர் ஒருத்தர் இருக்கார். அவங்க பூரா எல்லாம் கெட்டவங்களாக இருக்காங்க. ஆனாலும் அதில் ஒரு நல்லவர் தெக்கன் என்ற ஒருவன் இருக்கின்றான். குரங்களுக்குள்ளே அனுமனை போலவும் ராட்சதருக்குள்ளே விபூஷணனை போலவும் நற்குணமுடைய ஒருவன். அவன் பேர் என்ன பேர்? தெக்கன் என்று. நல்ல குணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாராலும் அவர்கள் மதிக்கப்படுவார்கள். கெட்ட குணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னாவும் எல்லாராலையும். அதுவும் நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். கெட்ட பேர் ஒரு நிமிஷத்தில் ஏதாவது எதிர்த்து திடீர்னு கோவப்பட்டு பேசிட்டா கூட என்ன ஆயிரும்? ஒரு நிமிஷத்தில் கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. சில பேர் அதிக நாள் சேமித்து வச்சுருப்பாங்க நல்ல பேர். ஒரு சின்ன கோவப்பட்டு என்ன ஆயிடுவாங்க? அத்தனை நற்குணத்தையும் கெடுத்து பாழாக்கிடும். அப்போ கோபம் என்ன ஆயிடுது? கெட்ட குணத்துக்கும் அது அறிகுறியாயிடுது. அப்படி இருக்கும்போது அவன் மனையாலும் அத்தன்மை உள்ளவன். அந்த கூட்டத்தில் தெக்கன் என்பவன் நல்லவனாக இருக்கான், அவளுடைய மனைவியும் ரொம்ப நல்லவளாக இருக்கான். அப்படி இருக்கும்போது இருவர் அன்புடன் காலம் கழிந்து வரும் நாளில் ஒரு நாள் வினைவசத்தால் தெக்கனுடைய கண் ஒளி மழுங்கி குருடாயின. நல்லவனாக தான் இருக்கான், எப்பயுமே நல்லவனுக்கு தாங்க சோதனை ரொம்ப வருது அப்படின்னு சொல்லிட்டாங்கதையா. கரெக்டாக நல்லவர்களுக்கு சோதனை என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. கண் கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் மழுங்கி கண் குருடாயி. இந்த கண் ஏன் குருடாகுது சொல்லுங்க பார்ப்போம்.
அந்த கேப்பில் நான் டீயை சாப்பிடுவேன். கண்கள் ஏன் குருடாகின்றன? முன் பிறவில ஏதோ ஒரு வினைவிசத்தால தான் இந்த பிறவில கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மலிவி கண் உள்ளது. என்ன காரணத்தினால சும்மா கஷ்டம் முன்னாடி உள்ள சொற்பில் சொல்லியிருக்கேன். கண்ணால் என்னென்ன தவறெல்லாம் செய்கிறோம், காதால் என்னென்ன தவறு செய்கிறோம், வாயால் என்னென்ன தவறு செய்கிறோம், கை கால்களால் என்ன தவறு செய்கிறோம், கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. கண்ணால் ஆமாம் டிவி பார்க்குறோமே, அதிகமாக டிவி பார்க்குறோமே, அது கெட்டது தானே? புரியுதா உங்களுக்கு? கண்ணு சரி கெட்ட விஷயத்தை பார்த்தாலும் குற்றம். புரியுதா உங்களுக்கு? கெட்ட விஷயத்தை பார்த்தாலும் குற்றம் இல்லை. கண்ணால் ஏற்படக்கூடிய வினைகள் இதெல்லாம். இது என்ன ஆகும் அப்படின்னா, நாம் இந்த கண்ணை கொண்டு என்ன செய்யணும்? கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை. இல்லை, கண்ணால் எதை பார்க்கணும்? சிவபெருமானை பார்க்கணும். அதுக்கு தான் இந்த 2 கண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் இந்த கண்ணை கொண்டு என்ன செய்யணும்? பக்கத்து வீட்டில் என்னங்க நடக்குது, பக்கத்து அதை நான் பார்த்தே ஆகும். 2 பேரும் சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா? இந்த கண்குளிர பார்க்கணுங்க அப்படிவாங்க. பார்த்தீங்களா? கண்குளிர பார்க்கணும் அப்படிவாங்க. அடுத்தவங்க சண்டையை போய் வேடிக்கை பார்க்குறது, அது என்ன ஆகும்? மறுபடியும் குருடாயிடும். புரியுது அவங்களுக்கு? அதெல்லாம் ஆகக்கூடாது. 2வது தீய விஷயங்களை பார்க்கக்கூடாது. டிவியில் எத்தனையோ நல்ல நிகழ்ச்சி இருக்குது, அதையும் பார்க்கலாமே. நல்ல நிகழ்ச்சியை பார்த்தா பிரச்சனை இல்லை, கெட்ட நிகழ்ச்சியை பார்த்தா அந்த கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கும். சரி, செவியால் என்ன பலன்? யாருடா கெட்ட விஷயம் பேசுவாங்க? என்னது 2 பேரும் ஓடி போகிறாங்களா? என்ன பண்ணாங்க? அடுத்தவங்க ஓடி போனால் இவங்களுக்கு சந்தோஷம், அடுத்தவங்க ஓடி போனால் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காது அதை காது இந்த ஒரு நல்ல செய்தி இதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கையோட எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த கை ஐயா கூட நாம் என்ன செய்வோம்? அடுத்தவனை அடிக்கிறதுக்கே இந்த கையை யூஸ் பண்ணுவோம். பாப்பா இன்ட்ரெஸ்டாக கேட்காம அடுத்தவங்களை அடிக்கிறது எதுவும்னா, சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு கை நின்றும், திடீர்னு கையில் அடிச்சிடுவாங்க. அப்போ அடிக்கலாமா? அது வழிபாடு செய்கிறவங்க அடிக்கலாமா? கண்டிப்பாக அடிக்கலாம். இப்படி என்னென்ன உறுப்பை என்னென்ன செய்யணும்னு அப்போ சாமியில் தலையால் வணங்குவது. தலையை என்ன செய்யணும்? சாமியை வணங்கணும். எல்லாரும் வணங்குறதுன்னா இதுன்னு நினைக்கிறாங்க. கையெடுத்து கும்புறது வணங்குறதா? தலை தான் வணங்கும், கை வந்து கும்பிடும். சிவபெருமானை வழிபாடு. தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே வழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்கால் காண்மின்களோ கடலஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மின்களோ செவிகால் கேண்மின்களோ சிவன்யம் இறை செம்பவள எரிவோள் மேனி பிராந்திரம் எப்போதும். என்ன சொன்னாரு? இந்த செவிக்கு மட்டும் என்ன சொன்னாரு? எப்போதும் சிவபெருமான் புகழ கேட்டுக்கிட்டே இரு அப்படின்னாரு. செவிக்கு மட்டும் அப்படி சொன்னார், மற்ற உறுப்புகளும் அப்படி சொல்லலை. ஆனால் இந்த செவி எதுக்கு பயன்படுறோம்? ஏன் அப்படின்னா சிவபெருமானை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டா தான் சிவபெருமான் மேலே உங்களுக்கு அன்பு வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அன்பு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் இந்த இடத்துல என்ன போட்டார்? சிவபெருமானை பற்றி நீங்கள் அடிக்கடி செவியால் கேட்டுக்கிட்டே இருங்க, அவர் புகழை கேட்டுக்கொண்டே இருங்கள், அவருடைய மந்திரத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள், அவருடைய திருமுறைகளை கேட்டுக்கொண்டே இருங்கள் அப்படின்னு இந்த காதுக்கு நல்ல ஒரு பணியை சொன்னார். நாம் அப்படி செய்வோமா? அதைத்தான் செய்யணும். திருமுறைகளை கேட்கணும். இந்த சினிமா பாட்டை தான் போட்டு கொடுப்பான், காதுக்குள்ளேயே கேட்போம். அந்த பழைய எம்ஜிஆர் பாட்டை கொஞ்சம் போட்டு விடுவேன், கொஞ்சம் கேட்போம். பழைய ஆள் நினைச்சுவாங்க எம்ஜிஆர் பாட்டை போட்டு விடுங்க அப்படிம்பாங்க. அதற்கு ஒரு இது கேட்பாங்க. சொல்லுங்க வீட்டுக்கு சொந்த கூட பிறந்தாங்க இல்லை இல்லை குளிச்சுட்டு வந்துடலாம், குளிச்சுட்டு வந்துடலாம், குளிச்சுட்டு வந்துடலாம், வரலாம் 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 போயிட்டு வரலாம். இல்லை வரலாம் வரலாம் சார், வரலாம் குளிச்சுட்டு வந்துடலாம். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். கூட பிறந்தவங்க அது கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் தீட்டு. இது இது வந்து லேட்டாக இருக்கட்டுமா?
பின்னாடி விழுந்துட்டு முக்கே நீ முரளாய் முதுகாடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை முக்கே நீ முரளாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உரி போர்த்து பேய்வாள் காட்டகத்தாடும் பிராந்தனை வாயே வாழ்த்து கண்டாய். மற்ற சமயம் அந்த பக்கம் வர்றதுக்கே பயப்படும். எங்க சுடுகாட்டு பக்கம் வர்றதுக்கே, ஏன்னா அங்கே பேய்கள் அதிகமாக நடமாடிது. என்னமால அங்கே தான் இருக்காது, அங்கேயே குடி கொண்டு இருக்காரு சாமி. சாமி பார்த்துட்டே இருப்பார். கோயில் சுடுகாடு கொள்குளித்தோர் நல்லாடை. ஒழுங்காக இருக்கும்போதே கோயிலுக்கு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஒழுங்காக இருக்கும்போது சாமி பார்ப்பாரு. இப்போ இருக்கும்போதே பார்ப்பான். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இங்கே வேணா வரமாட்டேன்னு சொல்லுவேன், எங்க கோயிலுக்கு வேணா வரமாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் சுடுகாட்டுக்கு நீ கண்டிப்பாக ஒரு நாள் நான் அங்கே வச்சு உடனே பார்த்துக்கிறேன். புரியுது அவருக்கு? நீ இங்கே வேணா வரமாட்டேன்னு, அங்கே நீ கண்டிப்பாக வந்து ஆகணும் அப்படிம்பாரு. கோயில் சுடுகாடு கொள்குளித்தோர் நல்லாடை தாய் ஒளி தந்தையினே தான் தனியன் தாய் ஒளி தந்தையினே தான் தனியன் ஆயினும் காயில் உலகனைத்தும் கல் பொடிகான் சாடகம். சிவபெருமான் நினைச்சாலும் ஒரு நிமிஷத்தில் உலகத்தில் கல் பொடி போல ஆக்கிறார். ஏன்னா எல்லாம் மாயிலிருந்து கொடுக்கப்பட்டதும் அப்படி ஒடிக்குவார், வேணா தொற்றிருப்பார். அது சிவபெருமானுடைய இது. சரி, அப்படி என்ன பண்ணுறோம்? நெஞ்சே நீ நினையாய். நினைப்பு இருந்தால் யாரும் நினைக்கிறோம்? சிவபெருமான நினைக்கிறோம். நிமிர்புன் சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். கைகால் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் வாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழீர் ஆக்கையார் பயனின் கோயில் வளம் வந்து மூக்கையால் அட்டி போற்றிய நாதையும் ஆக்கையார் பயனன். இந்த உடம்பு எதுக்கு பயனு? இறைவன் கோயிலில் ஆக்கை என்பது உடம்பு. இந்த உடம்பினுடைய பயன் என்ன அப்படின்னா, அவன் அரண் கோயில் வளம் வந்து பூக்கையால். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? இந்த ஆக்கையினுடைய பயனு பூ கட்டி போடணும்னாரு. அதுதான் அதுக்கு அடிக்கடி நான் அடிக்கடி சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கு பூ கட்டி போடுங்க, பூவால் பணி செய்யுங்க. பூவை பற்றி படிக்காத அடியார்களே கிடையாது. ஏன் அந்த தொண்டு செய்கிறோம் அப்படின்னா, இந்த மலர்கள் எல்லாம் சிவபெருமான் திருவடிக்கு போய் சேர்ந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பெருமானே உன்னுடைய திருவடிக்கு எங்களை கொண்டு வந்த அந்த அடியார்களை நீ உன்னுடைய திருவடிக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்காக விண்ணப்பம் செய்யும். எது? அந்த பூக்கடமை. அதனால் அந்த மலர் பணியை நாம் சிரத்தை மேற்கொண்டு தினசரி பூவை பறித்து சாமிக்கு கொடுக்கணும். ஒரு மலர்னாலும் பறித்து கொடுக்கணும் கண்டிப்பாக. எத்தனையோ மலர்கள் கொடுக்கலாம், பல மலர் உண்டு, இறைவனுக்கு போட்டுடலாம். ஆனால் ஒரு மலராவது சாமிக்கு போட்டு. அடுத்தது உச்சாரார் உணரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றாரார் உணரோ. கடைசி காலத்தில் ஒருத்தரும் மதிக்க வர மாட்டாங்க. அண்ணே போயிட்டானேன்னு தம்பி வரப்போவது கிடையாது, தம்பி போயிட்டாரேன்னு தங்கச்சி வரப்போவது கிடையாது, அப்பா போயிட்டாரேன்னு மகன் போகிறது கிடையாது, மகன் போயிட்டானேன்னு அப்பா போகிறது கிடையாது. கொல்லி வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கொல்லி வச்சுட்டு திரும்பி பார்க்காத வட 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 ராஜா அப்படின்னு அவர்கிட்ட இப்போ முகத்தை அப்படி திருப்பி கூப்பிட்டு வந்துடுவாங்க. புரியுதா அவங்களுக்கு? கடைசி அதுவும் இறந்து போயிட்டு அடுத்த நிமிஷமே நமக்கு பேரும் மாறிடும். சரவணன் எப்போ தூக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அடுத்த நிமிஷமே சொன்னது காரணத்துக்கு தூக்க வைப்பாங்க. அதான் நம்ம சொல்லக்கூடாது, புதான்னு சொல்லுவோம். அதாவது அடுத்த நிமிஷமே பேர் மாறிடும். பேர் மாறணும்னு முதல் பணத்துக்காக தூக்கம் பார்ப்பாங்க, எல்லாரும் மாறிடும். அப்போ இருக்கும்போதே நம்ம ஈசனை நாடி வழிபாடு செய்யணும். யாரை வழிபாடு செய்யணும்? கடவுள் என்கின்ற சொல்லி யாரை குறிக்கும்? சிவபெருமான். அடுத்து என்ன சொன்னாரு? குற்றாராளர் உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை புத்தனெல்லாம் நமக்கு குற்றார் இருமாந்திருப்பன் கொடு ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமானேந்திதன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்திருப்பன் கொடு. நம்ம சிவபெருமான் வழிபாடு செய்கின்றோம் என்கின்ற இருமாப்பம் நமக்கு இருக்கணும். நாங்கள் இப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குறது இல்லையா? சிவபெருமான் யா, என் கடவுள் பேர் சிவபெருமான்.
அவருக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு இருமாப்பு. ஏன்னா கடவுள் என்கின்ற சொல் அவரை குறிப்பதினால் அவருக்கு நாம் அடிமையாக இருக்கின்றோம் என்கின்ற அந்த இருமாப்பு நமக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா மற்ற தெய்வம் கூட பிறந்து இருக்கு, நம்ம சிவபெருமான் பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. அப்போ அந்த தன்மையில் யாரை குறிக்கும் அப்படின்னா அதனால தான் சொன்னார் தென்னாடுடைய சிவனை போற்றி மற்ற நாட்டுக்கெல்லாம் அவர் பேர் என்னவர் இறைவன். நம்ம தமிழ்நாட்டுக்கு அவருக்கு பேர் கடவுளுக்கு பேர் சிவன். அதனால தான் நம்ம சிவபெருமான கடவுள். சரி, அப்படி தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகன் தேடி தேடோன தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். வெளியில எல்லாம் தேடிக்கிட்டே இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளதான் இருக்காது சாமி. தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமான் இருக்காரு, உள்ளுக்குள்ளதான் இருக்காரு. இது தெரியாம நம்ம பூரா தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே இருக்கார் என்பதை நாம் எப்படி அறிய முடியும் அப்படின்னா புறத்தில் போய் சென்று நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று அவரை போய் பாடி பணிந்தாதான் நமக்கு உள்ளே இருக்காருங்கிறதை உணர முடியும். சொல்லலாம் பாட்டில் உள்ளதான் இருக்காரு வெளியில் இல்லை அப்படின்னு. வெளியில் போய் வழிபாடு செய்தான்னா நம்ம அகத்துக்குள் வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன், இப்போ ஒரு அடி நேரம் எனக்கு சொன்னேன், எனக்கு ஒரு மாங்காயை கொண்டு வந்து வச்சாச்சு, நல்லா குழம்பு ஒரு மாங்காயை வச்சாச்சு, எல்லாத்துக்கும் அறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாச்சு. மாங்காய் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை சாப்பிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் அடிக்க மாங்காய் அப்படியே சுவை ஊறுது, எச்சி ஊறுது அப்படின்னும். இல்லை மாம்பழமும் வச்சுக்கோங்களேன், மாம்பழமும் மாங்காயோ உங்களுக்கு அதை பார்த்து எச்சி ஊறுது, நல்லா வாங்கி சுவையாக சாப்பிட்டு பார்த்துட்டீங்க, அதோட சுவையாக உணர்ந்துடுறீங்க. அடுத்த தடவை மாங்கான்னு ஒரு பேர் சொன்னாலே உங்களுக்கு என்ன ஆயிரும், சுவை ஊற ஆரம்பிச்சிடும், எச்சி ஊற ஆரம்பிச்சு. மாங்காயா அன்றைக்கி நல்லா சுவையாக இருந்துச்சு. அப்போ என்ன செய்யணும், முதல்ல ஏற்கனவே அந்த மாங்காயை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதோட சுவையை உணர்ந்திருக்கிறீர்கள், புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா தான் என்ன செய்ய அந்த மாங்கான்னு சொன்னதுமே உங்களுக்கு எச்சி ஊறுதோ. அதுபோல் சிவபெருமானை கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்து பழகி புறத்தில் சென்று வழிபாடு செய்து அதுக்கப்புறம் சரிங்க அவருக்கு மலர் பணி இதெல்லாம் ஒவ்வொரு துண்டாக செய்ய அதுக்கப்புறம் சிவபெருமான் பேர் சொன்னாலே உங்களுக்கு என்ன ஆயிடுது, உங்களுக்கு உள்ளே ஊற ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் வில்லந்தால் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் அப்படின்னாரு மாணிக்கவாசகர். அவர் பேர் கேட்டதுமே இங்கே கண்ணிலேருந்து பொது பொது பொதுன்னு தண்ணி வந்துருக்கு. ஏன்னா அவர் செய்த உபகாரத்தை எண்ணி அவருக்கு கண்ணீர் வருது. அவங்க முதல் என்ன செய்யணும், புறத்தில் சென்று வழிபாடு செய்தால்தான் உள்ளே இருக்கக்கூடிய சாமியை நாம் பார்க்கலாம். இது அவங்களுக்கு இச்சை. அப்படி ஒரு வழியை அந்த பதியத்தை பாட வச்சிட்டீங்க. சரி, எல்லாம் சாமியோட திருவுருள் என்ன. அப்புறம் சாமிகள் இதுக்கு என்ன பேர், இது அங்கமாலை என்று பேர். அங்கம்னா இந்த உடம்புக்காக சொல்லப்பட்டது. உண்மையான காரணம்னா நம்ம அகத்துக்கு தான் பெரும்பாலும் சொல்லப்பட்டது. இந்த பிரம்மா விஷ்ணு தேடி போனாங்கல்ல, அடி முடி பார்க்க போனாங்கல்ல, ஒரு இடத்துக்கு வந்து தான் ஈஸியாக பார்த்துருப்பாங்க. எந்த இடம் சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. ஒருத்தர் பூமியை துளைச்சி உள்ளே போனார் பெருமாள், ஒருத்தர் அன்னப்பூச்சியோட எடுத்து மேலே போனார் சாமியோடைய முடியை பார்க்குறது. இவங்க ரெண்டும் ஒரு இடத்துக்கு வந்து தானே ஈஸியாக பார்த்துருப்பாங்க. எங்கே சொல்லுங்க, திருவாரூருக்கு வந்துருந்தாங்கன்னா அங்கே சாமி ஒவ்வொரு நிமிஷம் போயிட்டு வந்தாராம். வரவேலாச்சாரி வீட்டுக்கு தூது போனார், சுந்தரம் சாமிகளுக்காக தூது போனாராம். அங்கே வீட்டுக்கு வரவேலாச்சாரி வீட்டுக்கு போயிட்டோம்னா அங்கே உள்ளதான் அந்த வரவேலாச்சாரியோட அதிகமாக பேசியிருக்காரு சாமி. அம்மா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீம்மா, நான் சுந்தரருக்காக வந்திருக்கேன், அவர் ரொம்ப நல்ல பையன்மா அடிக்க சாமி இல்லை விட்றாரா, அவர் ரொம்ப நல்ல பையன்மா, அவனை மாதிரி ஒரு பையன் கிடைக்காதுமா, நீ நல்லா கல்யாணம் முடியுமா அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, தூது போயிருக்காரு. அதுவும் இரவோட இரவா. எந்த தெய்வமாக இப்படி உண்டா யோசிச்சு பாருங்க. சாமி ஒரு பக்தருக்காக. ரெண்டாவது என்னென்னா எல்லா தூதுமே தோல்வியில் முடிஞ்சது. கண்ணன் போன தூது தோல்வியில் முடிஞ்சது. அப்புறம் நம்ம இல்லை அனுமர் போன தூது தோல்வியில் முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம சூரபத்மனுக்கு போனார்ல, வீரதேவர் போனது கூட தோல்வியில் முடிஞ்சது. ஆனால் ஒரு பக்தருக்காக சிவபெருமான் போன தூது ஒன்று தான் வெற்றி பெற்றதை தவிர மற்ற எல்லா தூதுமே தோல்வியில் முடிஞ்சது. ஏன் அப்படின்னா அடியார்களுக்கு எப்பயுமே சிவபெருமான் சிறப்பு தான் கொடுக்குறாங்க. எல்லா தூதும் தோல்வியில் முடிந்தது, ஒரு அடியாருக்காக சிவபெருமான் போன தூது வென்றது. சரி, அப்படி சாமி என்ன பண்ணுறாரு, அடியார்களுக்காக எல்லா விதமான சிறப்பு பண்ணுவார். நமக்கு நற்குணங்கள்லாம் நமக்கு வர வேண்டும் என்று இந்த நற்குணம் உடையதுக்கெல்லாம் நம்ம சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் என்ன சொல்லுது அப்படின்னா, சிவஞான சித்தியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நூல்னால் நாம் இப்போ நம்ம கெட்ட குணங்களாக முதல் பார்த்தோம். இப்போ நல்ல குணம்லாம் எது அப்படின்னா சிவபெருமானே அந்த 16 அறத்தை எழுதி வச்சுருக்காரு நூலில். ஆகமங்களில் 16 அறங்கள் இந்த உயிர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே எழுதி வச்சுருக்காரு. அது என்னென்னா ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும், உயிரை விட மேலானது என்னன்னா ஒழுக்கம் தான். அது
உயர்ந்தோரிடத்து பொருந்த நடக்கும். உயர்ந்தவங்ககிட்ட எப்படி நடக்கணும், அப்படி ஒழுக்கத்தோடு நடக்கின்ற ஒரு முறை. முதல் அறத்தை என்ன சொல்கிறாரு, ஒழுக்கம் உடைமை அப்படிங்கிறார். ரெண்டாவது அறன்னா அன்பு. எல்லா இடத்தும் அன்பாக இருக்கணும். யாரும் பாரபட்சமின்றி எல்லா உயிரிடத்தும் ஒரே அன்பாக நாம் பழக வேண்டும். ஒருத்தட்டு நம்ம பகைமை கொண்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலையா, பிடிக்கலன்னா ஒதுக்கி போயிருங்க, தப்பு கிடையாது. ஆனால் அவருக்கு மேல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பகைமை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அவர் மேலே பகைமை ஏற்படுத்தி கூட நம்ம என்ன செய்யணும், என்ன செய்ய தெரியுமா, அவங்களுக்கு அவனை பற்றி ஊரே பேசிக்கிட்டு இருக்கு, அவன் பற்றி இல்லாத உள்ளதெல்லாம் சொல்லி இன்னொருத்தவங்கிட்ட அவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறது, அதை செய்யக்கூடாது. இது அவங்களுக்கு அதை பிடிக்கலையே ஒதுங்கிது, தப்பு கிடையாது. ஆனால் அவர்களை பற்றி இல்லாத கொள்ளாத அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அவர்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடாது. இது அவங்களுக்கு எல்லா இடத்தும் அன்போடு நாம் பழக வேண்டும். அடுத்து என்ன சொல்கிறாரு, அருள். அருள்னா எல்லா உயிரினத்தும் கருணையோடு இருக்கின்றது. எல்லா உயிரினத்தும் இறக்கம் இருக்கணும். நிறைய பார்த்தீங்கன்னா இரும்பு பார்த்தா நச்சுக்கிடுவாங்க, கொசுவை பார்த்தா ஓங்கி ஓங்கி அடிக்கிறது. இதெல்லாம் கருணையா யோசிச்சு பாருங்க. கருணை என்பது எல்லா உயிரினத்தும் இருக்கும். எல்லா உயிரையும் நீங்கள் அப்படி எந்த உயிரையும் நீங்கள் தீங்கு செய்யாமல் இருந்தீங்கன்னா, எல்லா விலங்குகளும் உங்களை கண்டு தொழுமா. அப்படிப்பட்ட உயிரை கண்டு தொழும். அப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு படம் வந்துருந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தன் கருணையோடு இருந்தால் அந்த மாடு வந்து அவன் வண்டி பணிஞ்சு அவ்வளோ வணங்குது. அப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு படம் வந்துருந்துச்சு. ஏன்னா அதை செஞ்ச நற்குணத்தில் தனியாக போட்டிருந்தாங்க. அவன் உயிரெடுத்து என்னென்ன அன்பாலாம் இருக்கான் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ. கடைசியாக அப்படி செஞ்சதுனால எல்லா உயிரும் கண்டு தொழுது பாருங்க அப்படின்னு சொல்லி மாடு மண்டி போட்டு அவனை வணங்குது. அப்போ எல்லா உயிரும் தொழும். எல்லா உயிருக்கு நம்ம இறக்க குணத்தோடு இருந்தோம்னா எல்லா உயிரும் மயக்கம். சரி, அடுத்து ஆச்சாரம். அதாவது வேத சிவாகமங்கள் என்ன கூறப்பட்டிருக்கோ அதன்படி நடத்தல் ஆச்சாரம். இந்த பூஜை வழிபாடு, இந்த பூணல் போடுறது, பெண்களுக்குரிய ஆரம், ஆண்களுக்குரிய ஆரம், இந்த ஆச்சாரத்தோடு நடப்பது. சரி, அடுத்து வந்து உபச்சாரம். உபச்சாரம் யாருக்கு, தக்குவோர் இடத்துக்கு உபச்சாரம் செய்யுது. விருந்தோம்பல், இந்த விருந்தாளெலாம் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் உபச்சாரம் செய்யுது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தாளி வீட்டுக்குள்ளே வருவாங்க. இவன் வந்து 10 நாள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டானே, இவனை என்ன பண்ணலாம், வாங்க வாங்க ஒன்று வெளியில் வந்து உங்க வந்து எப்படி பவனம் விடுவாங்க, வாங்க வாங்க அப்படிப்பாங்க. அப்புறம் ரிட்டன் டிக்கெட்லாம் போட்டிங்களா அப்படிப்பாங்க. உள்ளே வரும்போதே என்ன செய்வாங்க, ரிட்டன் டிக்கெட் போட்டிங்களா, அப்போ என்ன அர்த்தம், அப்போ இவன் உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒன்று. ரெண்டாவது, உள்ளவங்க என்ன செய்வாங்க, நாங்கள் நீங்கள் திடீர்னு வந்துட்டீங்களா, எனக்கு ஒன்றும் ஓடலை, நாங்கள் இப்போ தான் வெளியூருக்கு கிளம்பலான்னு நினச்சோம் அப்படிப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், உள்ளே வந்துடாதான் ஒழுங்காக ஓடி போயிருன்னு அர்த்தம். இது அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு கூட வந்துருக்கலாங்க, நாங்கள் இப்போ தாங்க வெளியில் கிளம்புறோம் அப்படின்பாங்க. அப்படில இப்படி சொல்லி விருந்தாள வந்து தட்டி கிடைக்கூடாது. வந்த விருந்தாளிகளுக்கு நான் நினச்சோன்னா உபச்சாரம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு விருந்தோம்பல் கண்டிப்பாக செய்யணும். சரி, விருந்து மருந்தும் எத்தனை நாள், அதுக்கப்புறம் அவங்களே என்ன செய்யணும், வெளியில் ஓடி வந்துடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு மரியாதை இருக்காது. புரியுது அவங்களுக்கு, எங்கே போனாலும் 3 நாளைக்கு மேலே தங்கக்கூடாது. தங்கினா நமக்கு மதிப்பு மரியாதையும் போயிடும். சரி, உறவு. யாவரிடத்தும் நட்பு கொள்ளுங்க. எல்லா இடத்தும் நட்போடு இருக்கும். எல்லோரும் வேணும்னு நினச்சி போகணும். சிலர் பேசும்போதே அவன் இனிமேல் நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது. சரிதானே, எல்லோரிடத்தும் நட்பாக பழகுது. நல்லவன் இருந்தாங்க கெட்டவனாக இருந்தாங்க அவன்கிட்டையும் ஒரே போல அன்பு நம்ம செலுத்துறது, நட்பு கொள்ளுது. சரிதானே. ஆனால் தீவிர இடத்துலேருந்து கொஞ்சம் விலகியே இருக்கணும். சொப்பொழியில் சொல்லியிருக்காங்க எல்லா இடத்தும் நட்பு கொள்ளணும்னு சொல்லிட்டு தீவிர இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது, நட்பு விட்டாக்கூடாது. நல்ல இடத்தை நட்பு கொள்ள வேண்டும். சரிதானே. சரி, அடுத்து சீலம். நல்ல குணம் இருக்கும். இந்த உயிர்களுக்கு நற்குணங்கள் வர வேண்டும். அடுத்து வழுக்கில்லா தவம். 5 அடக்கல் விரதம் காத்தல். 5 அடக்கம் என்னது, செவி கெட்ட விஷயத்தை கேட்கக்கூடாது, கண்ணு கெட்ட விஷயத்தை பார்க்கக்கூடாது, வாய் கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது. புரியுது உங்களுக்கு. 4 பேரை அடிக்கக்கூடாது. இது 5 அடக்கணும். நமக்கு தான் நடந்து போகும்போது சுட சுட எது போட்டு தான் உடனே அதான கேட்குது வாய். அன்னைக்கு நடந்து கூட்டு போய்கிட்டு இருக்கேன். எங்கள் பாப்பா எப்பா சுட சுட பூரி போட்டுருக்காங்க, அங்கே பாருங்க பொஸ்ன்னு எடுத்து பாருங்கப்பா, அந்த பூரியை 2 வாங்கிங்கப்பா. ஏன்னா 5 அடக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது பூரி போடுறதுக்குள்ள பாருங்க, அடுத்தவங்களை கவர் பண்ணுற மாதிரி அப்படி பொஸ்ன்னு அந்த மாதிரி தான் போட்டு வைப்பாங்க கடையில். ஏன்னா அப்படி தான் நீங்கள் பார்த்து வாங்குவீங்க. அது உள்ளே வைக்க மாட்டாங்க, வெளியில் தான் வைப்பாங்க, ஒரு பாறையை வைப்பாங்க. அது மாதிரி உளுந்த வடை சுட்டாங்கன்னா அவங்க பாறைக்கு வச்சுருவாங்க. நீங்கள் நடந்து சும்மா போக மாட்டீங்க, எப்படியும் சைடில் பார்க்க தான் செய்வீங்க. அதனால அதை போட்டுருப்பாங்க. அதை பார்த்து வடையை ஒரு 10 வடையை கட்டி வீட்டில் போய் சாப்பிட்டா தான் நமக்கு தூக்கமே வரும் அப்படின்ட்டு இருக்காங்க.
இப்படி அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இதெல்லாம் ஐம்பொறிகளை அடக்கணும். வாயை முதல்ல இந்த ஒன்றை கட்டுப்படுத்தினா எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடலாம். கண்ணை கட்டுப்படுத்திடலாம், நகர்வதை கட்டுப்படுத்திடலாம், செவிக்கு கூட கட்டு பண்ணிடலாம். ஆனால் வாயை கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். அவளை தாவாயாலே கெடுக்கிற மாதிரி நம்ம வாயாலே கெட்டுருவோம். தேவையில்லாத வாங்கி சாப்பிட்டு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. அந்த பொருளை வாங்கி எப்படியாவது ஒரு தவளையை சாப்பிடணும், அது என்ன இருந்தாலும் பரவாயில்ல, என்ன அப்படி மிதந்தாலும் பரவாயில்ல, வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க படுற பாடை பார்த்தீங்கன்னா ஏப்ப விட முடியாமல் ஏப்ப விடுவாங்க. என்ன செஞ்சே தெரியல, என்ன சாப்பிட்டேன்னு தெரியல. உளுந்தோட 10 தாங்க சாப்பிட்டேன், ரொம்பயாக சாப்பிட்டேன். நான் ஒரு 10 வடை தாங்க உள்ள போட்டேன், அது இந்த வேலை பண்ணுதுங்க அப்படிம்பாங்க. ஒரு வடை 2 வேலை வரல, எத்தனை வடை 10 வடையா இல்லை 10 சாப்பிட்றவங்களுக்கு கொடுத்தாப்பா. நான் 10 தானங்க சாப்பிட்டேன், நான் 15 கூட சாப்பிடுவேன். இப்போ கொஞ்சம் 5 குறைச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படிப்பாங்க. என்ன அப்படி அந்த ஐம்பொறிகளை நாம் அடக்கிட்டோம்னா, அதுலேயும் அந்த ஐம்பொறிகளையும் வாயை அடக்கிட்டோம்னா நம்ம எல்லாத்தையுமே சரி. அப்படி ரெண்டாவது விரதம் காத்தல். விரதம் காத்தல் ஏன் அப்படின்னா, விரதம் காத்தா தான் நமக்கு வந்து வலிக்கில்லாத தளத்தில் வந்து நம்ம நிற்க முடியும். விரதம் காப்பது இன்றைக்கி வந்து அமாவாசை, இன்றைக்கி எல்லோரும் பெரும்பாலும் நிறைய பேர் விரதம் தான் இருந்துப்பீங்க. விரதம் இருந்துருக்கீங்களா சார்? அப்போட எனக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க, நான் அது வந்து ரிலீஸ் ஆகிட்டேன் அப்படின்னு. நீங்கள் எல்லாமே ஆண்கள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க, பெண்கள் வந்து பிரச்சனையே இல்லை. வீட்டில் சமையல் செஞ்சால் எங்களுக்கு ஓகே முடிஞ்சு போச்சு, அந்த தவிர நாங்கள் வாங்கிடுவோம். இல்லை ஆனால் உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்குது. என்ன காரணம்னா, இல்லை நீங்கள் வந்து அவங்க விரதம் காத்து செய்ய வேண்டிய புண்ணியத்தை நீங்கள் வீட்டில் சமையல் செஞ்சு அதை பெற்றுறீங்க. இது அவங்களுக்கு ஆண்கள் தான் விரதம் இருப்பாங்க, நீங்கள் சமையல் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்ததும் அந்த தவத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த புண்ணியத்தை நீங்கள் வாங்கிடுங்க. உங்கள் 2 பேருக்குமே புண்ணியமாயிடும். இது அவங்களுக்கு. அப்போ விரதம் ஏன் காக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், விரதம் காப்பது ரொம்ப முக்கியம். பிற உயிரிடத்தில் பசியை நாம் ஒன்றுதல். ஒருத்தங்க பசின்னு வந்து கேட்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, ஒருவேளை பட்டிக்கே நம்ம அந்த கஷ்டப்பட்டோம் பாவம் இறக்கப்பட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, 4 பேருக்கு அதான் நீங்கள் கொடுப்பீங்க. ரெண்டாவது உங்களுடைய உடம்பும் அது தூய்மையாக ஆகிடும். நல்ல உடம்பு அடிக்கடி ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு பாட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, உடம்பு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். எந்த நேரமும் காலையில் எதிர்ச்சதுமே டீ. முதல்ல என்னது, காலையில் டீ. அது முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் கழிச்சு வடை வாங்கிட்டு தச்சா, உளுந்த வடை வாங்கிட்டு தச்சா கொடு. டீ முடிஞ்சதும் உளுந்த வடை. அதுக்கப்புறம் டிஃபன் என்ன பண்ணியிருக்கீங்க, இட்லி ஒரு 10 இட்லி உள்ளே போடு. சரி, அது முடிஞ்சதும் வேலைக்கு போயாச்சு. வேலைக்கு போனது கூட என்ன ஸ்நாக்ஸு. அது முடிஞ்சதும் மதிய சாப்பாடு. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் டீ. அது இப்படி ஒரு நாள் முழுக்க உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தால் அது என்ன செய்யும் பாவம் சொல்லுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த விரத நேரத்தில் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ஏற்கனவே சொன்னது தான். விரத நேரத்தில் காலையில் சாப்பிடல, மதியம் சேர்த்து சாப்பிட்றா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு உள்ள அனுப்புவாங்க. தண்ணியை குடிச்சு காலையில் சாப்பிடலங்க, வயிறு என்ன பசி தெரியுமா, அது போதும் சொல்லணும். போதுண்டா, இதுக்கு மேலே உள்ள தள்ளாதடா, இனி வேண்டாடா அப்படிங்கும். இது உள்ள தண்ணியை குடிச்சு டேஸ்ட்டாக இருக்குல்ல, சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு உள்ள தள்ளுறது. அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் அது வேலை செய்ய முடியாமல் திணறிட்டு போகும்போது தான் நமக்கு எல்லா விதமான நோய்களும். அளவோடு சாப்பிட்டா நாம் வளமாக வாழலாம். சரி, அப்போ விரதம் காத்தல் ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியமான காலங்களில் ஏன் அந்த காலத்தில் விரதம் வச்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி விரதம் இருந்தாவது என்ன செய்வாங்க, கொஞ்சம் உணவு சுருக்குவாங்க அப்படின்னா. சரி, அப்படி வயிறு பசிக்கு அப்படின்னா, விரத காலத்தில் உங்களுக்கு வயிறு பசிக்கு அப்படின்னா பாலும் பழமும் சாப்பிடுவாங்க. பட்டி கிடக்கணும்னு சொல்லலை, நல்லா கவனமாக கிடங்க. பட்டி கிடக்க வேண்டும் என்று விரதம் சொல்லலை. பசிக்குன்னா பாலும் பழம் கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எந்த நேரம் சோறை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. புரியுது அவங்களுக்கு, விரதங்கிற பேரில் என்னங்க விரதம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சொற்பொழிவில். பட்டி இருக்க கூட சொல்லியிருக்கீங்க, காலத்தை கூட்டு கொண்டு சொல்லுதாங்க சாப்பிட்டேன் அப்படிவாங்க. மதியத்துக்கு கூட சொல்ல சாப்பிட்டேங்க. சாயங்காலம் வேற என்னங்க, ஒரு 2 இட்லி டிஃபன் மட்டும் சாப்பிட்டேங்க. ரொம்பலாம் சாப்பிடல, 2 இட்லி தான் சாப்பிட்டேன். அப்புறம் நைட்டு எப்பயும் போல தோசை அப்படின்ட்டு இப்படி இருந்தோம்னா எங்கிட்ட கூடி நம்ம விரதம் காக்க சொல்லி பார்ப்போம். ரெண்டாவது, எந்த அளவுக்கு நீங்கள் விரதம் காக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்பு தூய்மையாக இருக்கும். ஒரு நாள் முழுக்க பட்டினியாக இருந்தால் கூட தப்பே கிடையாது. ஒன்று நம்ம வந்து இறந்துடலாம் மாட்டோம். புரியுது அவங்களுக்கு. விரதம் காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்பு சீராக இயங்கும். அதுக்காக நீங்கள் சொற்பொழிவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாள் முழுக்க பட்டினியாக இருந்துடாது, அது குற்றம். அதான் இப்போ நான் அதிகமாக சுகர் வர ஆரம்பிச்சதுனால எல்லாருமே கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட வேண்டிய. அதனால் அதை எதுவுமே அளவோடு சாப்பிடுங்க. வந்து அந்த சுகரும் வந்தது மாறிடும். புரியுது உங்களுக்கு, சுகர் கூட என்ன ஆயிரும் உங்களுக்கு மாறிடும். சரி,
அடுத்து வலிக்கில்லா தவம், அதுக்கப்புறம் தானங்கள் தக்கோர் இடத்து, அதை உயர்ந்தோர் இடத்துக்கு வாங்க சார். உயர்ந்தோர்களுக்கு கொடுக்குவது என்னது? தானங்கள். அடியார்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பேர் என்ன பேர்? தானம். வறியவர்களுக்கு கொடுத்தா தர்மம். புரியுதா உங்களுக்கு? தர்மம்னு என்ன, தானம்னு புரியுதா? இப்போ ஒரு அடியாருக்கு நீங்கள் பெண் அடியாருக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்தீங்க, ஆண் அடியாருக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்தீங்க, அது என்ன புண்ணியம்? அடியார்களுக்கு கொடுத்தீங்க, நல்ல கணக்கு பண்ணுங்க, அடியார்களுக்கு கொடுத்தீங்க, என்ன புண்ணியம்? அதில் ஒரு நூல் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வேஷ்டியோ வஸ்திரமோ ஏதோ கொடுக்குறீங்க, ஒரு அடியாரம் கொடுக்குறீங்க, அதில் ஒரு நூல் தானம் கொடுத்தா சிவலோகத்தில் 1000 வருடம், நல்லா கவனம், 1000 வருடம் நீங்கள் சிவலோகத்தில் ஜம்முன்னு இருப்பீங்க, சுகமாக வாழலாம். இங்கே மாதிரி இன்பது இன்பம்னா அங்கே வந்துக்கிட்டே இருக்காது, அங்கே சந்தோஷமாக. அந்த வேஷ்டிலையும் சேலையிலையும் எத்தனை நூல் இருக்கும்? அப்போ அத்தனை கோடி வருஷம் நீங்கள் எங்கே இருப்பீங்க? சிவலோகத்தில். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் அடியார்களுக்கு கொடுக்கணும். ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது எனக்கு இந்த புண்ணியம் கிடைக்கும்னு நினச்சி நீங்கள் கொடுக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது கொடுத்தா நமக்கு இந்த புண்ணியம் கிடைக்கும். நம்மளுடைய கடமை என்னென்னா அடியார்களுக்கு செய்து கொண்டே இருக்கணும். அடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் இந்த பிறவியில் நாம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் தான் இருக்கணுமே தவிர இது செஞ்சால் இந்த புண்ணியம் கிடைக்குங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இது அதையும் சிவார்ப்பணம் சொல்லி கொடுக்கணும். கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? கொடுத்துட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்லதும் வராது, கெட்டதும் வராது. அப்போ என்ன ஆயிரும்? நல்லதும் கெட்டதும் வந்துடுச்சுன்னா நமக்கு பெரிய வந்துடும். அப்போ நல்லதும் கெட்டதும் வராமல் இருக்கணும்னா என்ன சிவபெருமான் செயலால் நடக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிறவி. நான் சம்பாரித்த காசுலேருந்து வாங்கி கொடுத்தீங்க, நாங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆயிரும்? நானே சம்பாரித்து இந்த பொருளை உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க அப்படின்னோம்னா என்ன ஆயிரும்னா உலக புண்ணியமாக மாறிடும். நீங்கள் எப்படியும் தர்மம் செஞ்சிடுறீங்க, ஆனால் அதுக்கு புண்ணியம் உண்டு, ஆனால் உலக புண்ணியமாக மாறிவிடும். அதை அணிவிப்பதற்கு ஒரு பிறவி வரும். அப்போ நீங்கள் இனிமேல் என்ன செய்வீங்க? ஒரு பொருளை யாருக்கு தானம் கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? சிவார்ப்பணம் செய்வீங்க. இல்லைன்னா எல்லாம் சிவன் செய்யணும்னு நினச்சி கொடுங்க. உங்களுக்கு இல்லை எனக்கு அதுவும் மறந்து போச்சு, நமச்சிவாயும் சொல்லி கொடுங்க. புரியுதா? சிவனுடைய நாமத்தை சொல்லியாது, சிவனுடைய மந்திரத்தை சிவாயனம்னு சொல்லியாவது கொடுங்க. அது வந்து என்ன ஆயிரும்? சிவப்பணியாக மாறிடும். சரி, அடுத்து தானங்கள். அடுத்து வந்தித்தல், தன்னை விட மூத்தோர் எடுத்து வழிபாடு செய்தல். தன்னை விட ஒரு வயசில் மூத்துனாலும் அவங்களை எப்படி மதிக்கணும்? அவங்கள ஒழுங்க மதித்து நடக்கணும். நாம ஒரு வயசுக்குன்னா சரி, ஏடே என்னடா நல்லா இருக்கியாடா, வயசில் மூத்துருப்பாங்க, அவங்கள கூட வாடா கூடா அப்படியே போச்சு நிலமை. சிலர் பார்த்தீங்கன்னா கணவரே வாடக்கூடாதுன்னு பேசுகிறாங்க, அப்படியே போச்சு நிலமை. பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல அவங்களே சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கணவரே இப்படி அப்படி உலகம் மாறி போயிடுச்சு. கணவரை வாடா போடான்னு சொல்லி பேசுகிற நிலைமை ஆகி போச்சு. என்னன்னு கேட்டால் கூட கிளாஸ் பண்ணிட்டுங்க, அதான் நாங்கள் அப்போ இருந்து அப்படி தாங்க பழகிருக்கோம். ஏன் பழகுனா அதுக்கப்புறம் மாற்றிக்கிடக்கூடாதா? மாற்ற மாட்டாங்க, நம்மளால அப்படி தான் இருப்பாங்க. சரி, அடுத்து வணங்கல், யாவரிடத்தும் பணிவோடு அவர்களை வணங்குதல். அதுக்கப்புறம் வாய்மை, மெய்மையோட எந்த நேரம் பொய் சொல்லக்கூடாது. வாய்மை எனப்படுவது யாதனின் தீமை இல்லாத சொல்லல் அப்படிப்பாரு வள்ளுவர். யார்ட்டையும் பொய்மை பேசக்கூடாது. பொய்மைக்கு யாருக்கும் நம்ம ஒரு கதை சொல்லியிருந்தோம், எத்தனையோ கதைகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம இன்னும் கதைக்குள்ளே நம்ம போகல, அதுக்குள்ளே இவ்வளோ பேசிட்டோம். சரிதானா? அப்போ இதெல்லாம் யார் சொல்கிறா அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? வலிக்கில்லாத தவம் சொன்னோமா. அடுத்து அழுக்கில்லாத துறவு என்ன அப்படின்னா பிறன்மனை விளையாமை. அடுத்தோட மனைவியை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது, பிறன்மனை விளையாமை. ரெண்டாவது விலை மாதுவிடம் போய் பழகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? யாருன்னா வரவின் மகளிர்னா விலை மாது, அவங்ககிட்ட போய் நம்ம பழகி இது பண்ணக்கூடாது. அது வந்து அழுக்கில்லாத துறவுக்கு நமக்கு வந்து தடங்கள் ஆகி போயிடும். அடுத்து அடக்கம், தீய நெறியில் செல்லாதிருத்தல் அடக்கம். புரியுதா உங்களுக்கு? தீய வழியில் போகக்கூடாது. நம்ம வழி எந்த வழியில் வரணும்? நல்ல வழியில் வரணும். அந்த நல்ல வழியிலையும் சிவநெறியில் வரணும். நன்னெறியாவது நமச்சிவாய். காதலாயை கசிந்து கண்ணீர் மணிக்கு ஓதுவாதவை நன்னெறிக்கு உய்ப்பது நாதன் நாமும் நமக்கு. அந்த நல்ல நெறி எது அப்படின்னா இந்த சைவ நெறியில் வந்து நாம் என்ன செய்யணும்? அந்த ஒழுக்கத்தோடு பொருந்த நம்ம நடத்தோம் என்று சொன்னால் சிவபெருமான் நம்மளை நல்ல நெறியில் நமக்கு கொண்டு செல்வார். சரி, இப்படி அதுக்கப்புறம் அர்ச்சித்தல். அறிவு என்பது என்னென்னா தக்கன தகாதன என்று பகுத்து பார்த்தல். இது உயர்ந்தது தாழ்ந்தது பகுத்து பார்த்தது நம்மளுடைய அறிவு. அது ரெண்டாவது அர்ச்சித்தல். அர்ச்சித்தல் என்பது சிவபூஜையை தவிர இந்த உலகத்தில் எதுவும் இல்லாமல் சிவபூஜையை மட்டுமே பழகி நாம் அவன் மேலே அன்பு செலுத்துவோம். இந்த 16 அறத்தையும் சிவபெருமான் இருக்காரு சிவஞான சித்தியார் என்கின்ற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அது நீங்கள் வேணால் அந்த பாடலில் எடுத்து போய் பாருங்கள், அது சிறப்பாக சொல்லியிருக்காரு. இந்த 16 அறங்களில் நம்ம பொருந்த நடந்தோம்னா சிவபெருமானுடைய திருவடி நமக்கு. சரி, அப்படி சொல்லி என்ன சொல்கிறாரு? முதல்ல தீய குணமாக பார்த்தோம், அடுத்து இப்போ நற்குணமாக சொல்கிறார்.
அப்படிப்பட்ட நற்குணம் உடையவன். அவருடைய மனைவியும் நல்லவள். ஆனால் வினைவசத்தால் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? குருடாக மாறியது. நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து என்ன ஆயிடுச்சு? அவன் குருடனாக ஆகிட்டான். இப்போ சுந்தரம் சாமிகள் நல்லா காணப்படுங்க. சுந்தரம் சாமிகள் 2 கண்ணும் போன கதை உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. அங்கே என்ன சுந்தரம் சாமி நடந்ததோ அதே இதுதான் இங்கே இந்த வலைஞனுக்கு கண் கொடுக்கப்படுறது தான் வருது. அங்கே என்ன செய்கிறாரு? சங்கிலி நாச்சியார் சென்னையில் ஒற்றியூரில் சங்கிலி நாச்சியாருக்கு அங்கே போய் கல்யாணம் பண்ண போயிட்டார். ஏற்கனவே பறவை நாச்சியார் இங்கே முடிச்சு அங்கே சங்கிலி நாச்சியாரை போய் அங்கே கல்யாணம் பண்ணணும்னு கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணும்போது என்ன செஞ்சார்? சத்தியம் வாங்கினார் சாமி, நான் இந்த ஊர் எல்லையை விட்டு தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சங்கிலி நாச்சியார்ட்ட சத்தியம் வாங்கினார். அந்த மகிழ மரத்து அடியில் வந்து ஏற்கனவே அந்த கதை உங்களுக்கு தெரியும். மகிழ மரத்தில் சத்தியம் வாங்கினதும் என்ன பண்ணிட்டாரு? இவருக்கு திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்ட்டு திருவிழா நடக்க போகுது. அப்போ அதை போய் பார்க்க வேண்டும் என்கின்ற விருப்பம் சுந்தரம் சாமிக்கு வருது. ஏற்கனவே அவர் மேல் காதல், திருவாரூர் தியாகராஜ பெருமான் மேலே இவருக்கு ரொம்ப காதல். யாருக்கு? சுந்தரம் சாமி. எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி சத்தியத்தையும் மீறிடுவோம், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? ஒற்றியூருங்கிற தளத்தை விட்டு அந்த எல்லையை தாண்டுறாரு. உடனே 2 கண்ணும் அவருக்கு உண்டாகும். உடனே என்ன சாமி இப்படி பண்ணிட்டு அப்படின்ட்டு வந்தார். ஒரு வெண்பாக்கத்துக்கு வந்தார். சாமி ஏதாவது கண்ணு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. இல்லைப்பா தம்பி அப்படின்னாரு. சாமி என்ன சாமி சொல்கிறீங்க? இந்த அவர் உள்ளேருந்து ஒரு கோலை மட்டும் வெளியே தூக்கி போட்டாராம். உள்ளேருந்து ஒரு கோலை மட்டும் தூக்கி போட்டு இதை வச்சு நடந்து போப்போம் அப்படின்ட்டாரு. அப்படியே பார்த்தாரு. அந்த கோலை மூடிக்கிட்டே யாரும் கொடுக்க மாட்டேங்காரு அப்படின்ட்டு சரி கருணை வடிவாய் அம்பாவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கட்சி கேகம்பத்தில் காமாட்சி அம்மா வந்து பார்த்தாரு. உடனே அம்மா என்ன பண்ணிட்டாங்க? அம்மாவுக்கு அவங்க சொல்லிட்டா உடனே கருணை உடனே இதாயிரும். அம்பாவை பிடிச்சாதான் சிவமனையே நாம போய் அடைய முடியும். ஆளந்தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமர பொழுதே சீலம்தான் பெரிதும் உடையானே சிந்திப்பாரவர் சிந்தையுளானே ஏலவார் குழலாள் வைநங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானை காண கண் அடியே பெற்றவாரே அப்படின்னாரு. உடனே என்ன வந்துச்சு? அம்பாள் எந்த பாகம்? இடப்பக்கம். அதனால இடக்கண்ணு வந்துச்சு. காஞ்சிபுரத்துக்கு போனாரு, இடப்பக்கம் உள்ள இடத்து கண்ணு வந்துச்சு. உடனே அங்கேருந்து அப்பாட ஒரு கண்ணு வாங்கியாச்சு. இனிமேல் சிவபெருமானோட இன்னொரு வழக்கண்ணை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நேராக திருவாரூருக்கு அப்படியே அந்த ஒத்தக்கண்ணை வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு? வந்து சாமி மலை செம காட்டினாரு. சாமி மலை ஏப்பா நீ 3 கண்ணு வச்சிருக்கியா? வச்சுருக்கியா? சிவபெருமான் ஆமாப்பா அப்படின்னாரு. அந்த 3 கண்ணில் ஒரு கண்ணை எனக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னாரு. முக்கன் சாமிக்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு வச்சிருக்கேன். மற்றை கண்டான் தாராது ஒளிந்தாள் வாழ்ந்து போதீரே மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாயே மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தாள் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அள்ளல் சொன்னாள் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. சாமி நான் உன்னை விட வேற யாரையும் குண்டல் மீளா அடிமை, உனக்கே நான் அடிமையாக இருக்கேன், வேற எந்த தெய்வத்தையும் நான் குண்டதான் கிடையாது. ஆனால் நீ என்ன செய்யணும்? அடியாருடைய அல்லல் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ அவங்களுடைய அல்லலை நீ தீர்த்துருக்கணும். ஆனால் சொல்லியே நீ தீர்க்கலைன்னா திருவாரூரில் நீயே வாழ்ந்துட்டு போ சாமி அப்படின்னாரு. அப்புறம் மற்றை கண்தான் சாமி உனக்கு 3 கண்ணு இருக்குது. மற்றை கண்தான் தாராது ஒளிந்தால் 2 கண்ணை கேட்குற சாமி இன்னொரு கண்ணு வச்சிருக்க பார்த்தியா அதை நான் கொடுத்துருக்கேன், ஏன்னா எனக்கு நான் ஒத்த கண்ணா இருக்கேன் அப்படின்னாரு சாமி. உடனே என்ன பண்ணிட்டாரு சாமி? படித்ததுமே உடனே என்ன பண்ணிட்டாரு? அந்த கண்ணை வடக்கண்ணையும் கொடுத்தாரு. நம்ம சாமி கருணையை வடிவானாங்க. ஏன்னா அவர்கிட்ட வந்து பாட்டை வாங்குறதுக்காக கொஞ்ச நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் 2 கண்ணை கொடுத்து சாமி அவருக்கு அபிஷேகம். அப்படி இந்த கதையில் அப்படி தான் வருது. என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த 2 கண்ணும் குருடாயின. உடனே மனம் கலங்கி அறிவு கெட்டு தன் மனைவி கையை ஊன்றுகோலாக பட்டு கொண்டு அங்கே ஊன்றுகோல் கொடுத்தாரு. இங்கே தன் மனைவி கையையே பிடிச்சிட்டு அப்படியே ஒரு வறந்து வராரு. இரவு பகல் என்றும் 7 பல்லவும் வேதம் தெரியாமல் வந்து தெக்கன் திரிந்து சுற்றத்தாரலே பச்சிலை முதலிய மருந்துகள் கொண்டு வந்து கண்ணுக்கு வைத்தியம் செய்தும் தீராமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். எத்தனையோ மருந்துகள்லாம் போட்டாங்க, அந்த கண்ணு குணமாகவே இல்லை.
அந்த சமயத்தில் தெக்கனுடைய நல்வினை வசத்தால் புதுவையில் சிவனடியார்கள் சிவபெருமானது அபிஷேகத்திற்காக தேன் வாங்கும் பொருட்டு அங்கே வந்து சேர்ந்தனர். உடனே அவங்க வீட்டுக்கு யார் போகிறா? இங்கே உள்ள நம்ம புதுவை ஈசன் திருக்கோயில் உள்ள அடியார்கள் எல்லாம் அந்த ஊருக்கு போகிறாங்க. வில்லுங்கிற ஊருக்கு போய் அந்த நேரத்தில் இவங்க வந்து எப்பயுமே சிவ பூஜைக்கு அபிஷேகத்துக்கு தேன்லாம் கொடுப்பாங்க. அவ்வளோ அந்த ஒரு சிவபுண்ணியம் பண்ண காரணத்தினால என்ன ஆகுது பாருங்கள், தேன் வாங்கும் பொருட்டு அங்கே போய் சேர்ந்தார்கள். அவரது வரவை தெக்கன் கேள்விப்பட்டு எழுந்து சென்று வணங்கி ஆசனம் கொடுத்து தினை மாவும் செவ்விய மதுரம் உள்ள தேனும் அவர் உண்ணும்படி கொடுத்து வர்றவங்களுக்கு முதல்ல செய்கிறாரு, உபசரிக்கிறார். அவங்க தினை மாவும் தேனும் கொடுக்குறாரு. யாரும் எழுந்தவங்க தான் முதல்ல என்ன செய்யணும்? உபச்சாரம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வந்தது முதல்ல வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்ததுமே நீங்கள் என்ன செய்வீங்க? கரெக்டு. யார் சொன்னாங்க? எல்லாருமே சொல்கிறீங்க. ஏற்கனவே பல சொற்பொழிவுகள் கேட்டிருக்கோம்ல அப்படிங்களா? உள்ளே வந்ததுமே என்ன செய்யணும்? தண்ணி முதல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பாடெல்லாம் ரெண்டாவது. முதல்ல வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தண்ணி வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? குளிச்சுட்டு வாங்க சாப்பிடணும் அப்படின்னு அதானே செய்வீங்க. அதே தான் சிவ பூஜையில அதே மெத்தட் தான் சிவபெருமானுக்கு. சரி, உடனே எழுந்து சென்று ஆசனம் கொடுத்து தினைமாவும் மதுரம் உள்ள தேனும் உண்ணும்படி கொடுத்து உபசரித்து அடியாருடைய கண்கள் ஒளிவரும்படி அருள வேண்டும் என்று அடியார்கிட்ட கேட்டார். சாமி, எனக்கு 2 பேருமே இல்லை. அடியார்கள் தான் என்ன செய்யணும்? அருள வேண்டும் என்று அடியாரிடம் விண்ணப்பம் செய்தார் அந்த தெக்கன். அப்படி கேட்டதுமே அவரது கேட்டு மனம் இறங்கி விபூதி கொடுத்து புதுவை நாயகர் வந்து வணங்குவாயாக என்று கண் கொடுத்து அருள்வார் என்று கூறினாங்க. அந்த அடியார்கள் என்ன பண்ணாங்க? கையில் விபூதி கொடுத்து நீங்கள் நம்ம வைத்தியநாத சாமி வந்து பாருங்கள், உங்களுக்கு கண் குணமாகும் அப்படின்னு சொல்லி விபூதியை கொடுத்து விட்டு அவர்கள் வருகின்றார். உடனே தெக்கன் விபூதியை அணிந்து வைத்தியநாதரே நீரே தஞ்சம் என்று தியானித்து அவருக்கு அபிஷேகத்திற்காக சந்தனக்கட்டைகளும் அகிர்கட்டைகளும் கஸ்தூரியும் குங்குமமும் ஏலம் முதலிய வாசனை சரக்குகளும் தேனும் அச்சிவனடியாருக்கு கொடுத்து அடியனுக்கு கண் கொடுத்தபடி புதுவை நாயகரை நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இவ்வளவும் கொடுக்கிறார். அபிஷேகத்துக்கு என்னென்ன கொடுக்குறாரு? மெயினாக முதல்ல சந்தனக்கட்டை கொடுக்குறாரு. ஏற்கனவே சந்தனக்கட்டை தெரிஞ்ச விஷயம் தான். சந்தனக்கட்டை ஒரு அடியார் என்ன பண்ணார்? அதை தேய்த்து அரைத்தே கொடுத்தாரு. அந்த மன்னருக்கு இவர் பண்ணுறது பிடிக்கல. அங்குள்ள மன்னருக்கு இவர் ஒரு சந்தனக்கட்டையாக எடுத்து சாமிக்கு ஜாதிக்கு இருக்காரு. இன்னும் சந்தன மரத்தை பூரா வெட்டிட்டாங்க. அவருக்கு அரைக்கிறதுக்கு சந்தனம் இல்லை. மதுரையில் தெரியுமா உங்களுக்கு? அதை பூஜை அரைக்கிறதுக்கு சந்தனம் இல்லை. கடைசி என்ன பண்ணாரு? கொண்ட கொள்கையில் மாறக்கூடாது அப்படின்னு சந்தனக்கட்டை கிடைக்காது கையை தேய்ச்சிட்டாரு. கையை தேய்ச்சி ரத்தத்தை எடுத்து சாமிக்கு என்ன பண்ணாரு? அதை சந்தனமாக நம்ம பாவிச்சு வச்சாரு. அதுதான் உடனே சிவபெருமான் இறங்கி வந்துட்டார். அவர் என்ன பண்ணாரு? ராஜாவாக ஆக்கிட்டாரு சாமி. ஒரு பட்டத்து யானையை விட்டு கழுத்தில் மாலையை போட சொல்லி முதல்ல கணவனை சொல்லிடுறாரு, நான் இருப்பா, நீ எதுவும் நினைக்க வேண்டாம், நாளைக்கு நீ ராஜாவாக போகிறாங்க. சாமி என்ன சாமி அப்படின்னாரு? நீ இருப்பா அப்படின்ட்டாரு. அப்படி தான் மும்மையால் உலகாண்டார் மூர்த்தி நாயனார். ஜடாமுடி, திருநீர், முத்துராஜ், இந்த 3 வைத்தே உலகை ஆண்டார் அந்த மூர்த்தி நாயனார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடியார்கள் வந்து கொண்ட கொள்கையில் வரவே மாட்டாங்க. அவர்கள் தான் அடியார்கள். நாம் என்ன செய்ய தெரியுமா? நீ சந்தனக்கட்டை கிடைக்கலையா? எப்போ சந்தனக்கட்டை வருதோ அப்போ சாத்தி கொடுவோம். சிவபெருமான் ஒன்றும் கோச்சு விட மாட்டாருங்க அப்படின்னு நாம் என்ன செய்வோம்? உடனே நம்ம மாறிடுவோம். ஆனால் அவர்கள்லாம் அப்படி இல்லை. 63 நாயன்மார்களும் கொண்ட கொள்கையில் ஒரு நாள் மாறிட்டாலும் என்ன செய்வாங்க? உயிரையும் விட துணிவார்கள். அதுதான் நாயன்மார்கள். என்னாச்சு? திரைமாவு இது செங்கரையும் கொண்டு போய் கொடுத்தாரு. ஒரு நாள் கொடுக்க முடியல, கீழே தவறி விழுந்துச்சு. உடனே என்ன பண்ணாரு? ஊட்டி அறுக்க போயிட்டார், கழுத்து அறுக்க போயிட்டாரு நாயனார். அந்த கொண்ட கொள்கையில் மாறாத வழிபாடு. 63 நாயன்மார்கள் அப்படி தான். நீ எந்த கதையை எடுத்தாலும் சரி, மனைவி தூக்கி கையில் கொடுத்தாரு நாயனார். நம்மனா என்ன செய்வோம்? செருப்பை கையில் முதல்ல எடுத்துருவோம். நீ எப்படிடா நீ கேட்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? அவர் என்ன பண்ணாரு? வந்திருக்கிறது சிவபெருமான்னு நினைச்சார். விபூதியும் முத்துராஜத்தையும் கண்டு என்ன செஞ்சாரு? வந்திருப்பது சிவபெருமானே. அதனால தான் சிவரும் என்ன பண்ணாரு? இப்படி வேற யாராவது டூப்ளிகேட் வேடம் போட்டு இவங்க போய் என்ன பண்ணுவாங்க? இவர் எல்லாம் கொடுக்காரு, கேட்டதெல்லாம் கொடுக்காரு, மனைவி ஒன்று தான் பாக்கி, அதையும் கொடுத்தாலும் கொடுத்தாரு அப்படின்ட்டு சிவர் பண்ண விட்டாரு. அவர் வேடம் போட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. இது அவங்களுக்கு ஏன்னா சிவருமனுக்கு தெரியும்ல யாரை எங்கே எப்படி அருள் செய்ய வேண்டும் என்று. ஆனால் அவர் என்ன பண்ணாரு? அவர் எதையும் கொடுக்குறாருன்னு பார்த்தாரு. தன்னுடைய பக்தன் வந்து எந்த நேரத்துலையும் எதையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள் என்று உலகிற்கு உணர்த்துவதற்காக தான் சிவர் என்ன பண்ணுறாரு? மனைவியை கேட்டார். இல்லைன்னா சாமி கேட்டிருக்க மாட்டார். எதுக்காக கேட்டார்? தன்னுடைய பக்தன் எந்த நிலையிலும் கொண்ட கொள்கையிலிருந்து மாறாமல் இருப்பான், எதை கேட்டாலும் கொடுப்பார். அடியார் வந்து கேட்டால் எதையும் மனைவியை கூட கொடுப்பார் என்பதை உலகிற்கு உணர்த்தி காட்டிய வரலாறு தான் ஏற்பகை நாயனார் வரலாறு. என்ன பண்ணார்? அதை கூப்பிட்டுட்டு மனைவி கேட்டதும் இது வந்து என்னுடைய பொருள் இல்லை சாமி, எல்லாம் உன்னுடைய உடைமை அப்படின்ட்டார். எனக்கு வந்து எல்லா பொருளுமே அடியாருடைய உடைமை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கையில் ஒரு வாள் எடுத்தார். சுற்றத்தாரெல்லாம் வந்து எதிர்த்து வந்தாங்க. அத்தனை வரை வெட்டி சாய்ச்சிட்டாரு. வெட்டி சாய்ச்சி ஊருக்கு எல்லையில் கொண்டு போய் விட்டுட்டு
திரும்பி பார்க்காம வந்தான். மனைவி யாராவது நம்ம என்ன செய்வோம், ஒன்றும் வேண்டாம் வீட்டில் போய் மனைவியை போய் விட்டுட்டு வரதுக்கு என்ன செய்வோம், திரும்பி திரும்பி வைப்பாங்க மனைவியை. அம்மா உடம்பு வரல பார்த்துருவோம், பத்திரமா பார்த்துக்கோமா அப்படின்ட்டு திரும்பி வருவாங்க. மறுபடியும் போய் அம்மா வேலைக்கு சாப்பிடணுமா என்னம்மா அப்படின்ட்டு என்னவோ மறுபடியும் வருவாங்க. ஒரு தடவை போய் வீட்டில் விட்டுட்டு வர்றதுக்கு இத்தனை தடவை திரும்பி திரும்பி பார்க்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், மனைவியை போய் விட்டு திரும்பி பார்க்காம வந்தார். அதான் இருப்பேன் என்ன. உடனே சாமி என்ன பண்ணார், அவருக்கு சிவபகவானத்துக்கு காட்சி கொடுத்தார். அப்படி அடியார்களெல்லாம் எப்படி இருப்பாங்க, அந்த கொண்ட கொள்கையிலேருந்து மாறாமல் இருப்பாங்க. அவங்க தான் அடியார்கள். அதனால தான் ஈசா அதாவது கேடு மாக்கம் கெட்ட தெரிவினார் ஓடும் செல்வனும் நிற்கவே நிற்கும் கும்பிடவே என்று வீடும் வேண்டாம் விரட்டில் விளங்கினார். அவங்க சாமி எந்த நேரமும் அவங்க வந்து செய்வாங்க, கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை தவிர அவங்களுக்கு ஒன்றுமே அதுதான் அடியார். உண்மையான அடியார்னா அப்படி தான் இருக்கணும். நாம் என்ன செய்வோம், வேண்டாம் எதுக்கு அப்படி இருக்கக்கூடாது, நல்லதே நம்ம செய்யணும். புரியுது அவங்களுக்கு. அச்சிவனடியாருக்கு கொடுத்த அடியனுக்கு கண் கொடுத்தரும்படி புதுவை நாயகரை நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். கேட்டவுடனே உடனே அடியார் வேண்டுகோளுக்கு இறங்கி அருள் செய்யக்கூடிய பெருமான் அதன்மேல் புதுவை நாயகரை தரிசிக்கும் பொருட்டு தெக்கன் ஒருபடி தேனை எடுத்துக்கொண்டு, ஒருபடி தேனை என்ன செஞ்சால் கையில் எடுத்துக்கொண்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த காலத்துலாம் நடைபயணமாக தான் வந்தாங்க. இப்போ தான் என்னென்னலாம் வந்துருச்சு, இப்போ கார் வந்துருச்சு, பஸ் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் மேலே டூ வீலர் வந்துருச்சு. நினச்ச நேரத்துக்கு டூ வீலர் எங்கேனாலும் போய்க்கலாம். இந்த காலத்தில் பஸ்ஸில் காற்று கடந்து ஒரு இடத்துக்கு போகணும் பற்ற பாடு. இப்போ சர்வசாதாரண டூ வீலர் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த 5 நிமிஷத்தில் வந்துடுறீங்க அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாங்க, 5 நிமிஷத்தில் அங்கே போய் நின்றுறாங்க. அப்படிலாம் காலங்கள் மாறிடுச்சு. சரி, அப்படி அங்கே நடைபயணமாக அப்படியே அந்த தெக்கன் ஒருபடி தேனை எடுத்துக்கொண்டு சிவநாமங்களை உச்சரித்து கொண்டே புதுவை தளத்தை வந்தாங்க. வரும்போது எப்படி வந்தாங்க சொன்னார், சிவனுடைய நாமத்தை உச்சரித்துக்கிட்டே வந்தாங்க. நாம் என்ன செய்வோம் தெரியுமா, இங்கேருந்து இப்போ மடத்துக்கு நடக்க போகணும்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம், யாராவது பேச்சு துணைக்கு இருப்பாங்களா, அவங்க கூட பேசிக்கிட்டே போவோம். ஏன்னா பொழுது போகணும்ல, பேசிக்கிட்டே போவோம். அது சிவமனை பற்றி பேசினா பிரச்சனை இல்லை, வேற எதையாவது பேசிட்டு போகணும் பிரச்சனை. அப்புறம் என்ன செய்வாங்க, வேற யாரும் ஆள் கிடைக்கல என்ன பண்ணுவாங்க, சினிமா பாட்டை பாடிக்கிட்டே போகிறது. அவங்களுக்கு சினிமா பாட்டை பாடிக்கிட்டே கோயிலுக்கு போகிறது. கோயிலில் போய் இங்கே சினிமா பாட்டு பாடிக்கலாம், கோயிலில் போய் தான் அங்கே பாடக்கூடாது, இங்கே சினிமா பாட்டை பாடிக்கிட்டே நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொள்கையை அவங்கள மாற்றிக்கிடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் சிவநாமத்தை உச்சரித்து கொண்டு தான் திருக்கோயிலுக்கே நாம் செல்ல வேண்டும். அது உதாரணம் தான் இந்த கதை. உச்சரித்து கொண்டே வந்தார். வழிகாட்டி முன் சென்றவர் புதுவை வந்து சேர்ந்தோம் என்று சொல்லும் முன்னரே கீழே விழுந்து அவர் என்ன பண்ணார், உச்சரித்து போனாரா. புதுவை தளத்தை வந்ததுமே வழிகாட்டி முன் சென்றவர் அவர் இந்த தளத்தை வழிகாட்டிட்டு முன்னாடி வந்தார் பாருங்க. புதுவை வந்து சேர்ந்தோம் என்று சொல்லும் முன்னரே கீழே அவர் காலில் விழுந்து வணங்கினாராம். ஒருத்தர் வந்து பாத காமிச்சிட்டே வந்தாராம். அவர் புதுவை அந்த வில்லூர்லேருந்து அவரை பாத காமிச்சிட்டு கூப்பிட்டு வந்தவர் இதுதாங்க புதுவை வைத்தியநாதன் சொல்லும் போதே அவர் காலில் விழுந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ எந்த அளவுக்கு சாமி மேலே பக்தின்னு பாருங்க. புரியுது அவங்களுக்கு. புதுவை வைத்தியநாதன் சொன்னதுமே அவருக்கு இருக்கின்ற பக்தி அவரை விழுந்து வணங்கினார். சாமியுடைய கோபுரத்தின் முன் முதலில் புதுவை வந்து சேர்ந்தோம் என்று சொல்லும் முன்னரே கீழே விழுந்து தாழ்ந்தெழுந்து தெக்கன் வணங்கி சுவாமி உன்னுடைய கோபுரத்தின் மதில் முதலியவற்றை தரிசிக்கும் கண்களில் என்ன செய்யும். கோபுரத்தை பார்க்க நினைக்கிறாரு, ஆனால் 2 கண்ணும் தெரியல. சாமி கோபுரத்தை பார்க்க நினைக்கிறேன், எனக்கு 2 கண்ணும் இல்லையே சாமி அப்படின்னு வருத்தப்படுறாரு. நான் என்ன செய்வேன் என்று திருவுள்ளம் இறங்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சிவகங்கையிலே மூழ்கி எழுந்தான். எழுந்த உடனே வைத்தியநாத திருவருளால் ஒரு கண் பிரகாசமாக தெரிஞ்சு. சிவகங்கையில் மூழ்கி எழுந்திச்சதுமே என்ன ஆயிடுச்சு, ஒரு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ சிவகங்கை தீர்த்தத்துக்கு எவ்வளோ சிறப்புன்னு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே பல இடத்துல பார்த்துருக்கோம் சிவகங்கை தீர்த்தத்தை பற்றி. அதை பார்த்தால், அதை பருகினால், அதில் மூழ்கினால் என்னென்ன சிறப்புன்னு ஏற்கனவே பார்த்தோம். அதே போல் அதை மூழ்கி எழுந்துச்சா ஒரு கண்ணு நல்லா பிரகாசமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு கண்ணு வேணும். ஏற்கனவே அங்கே இன்னொரு கண்ணு யார் கொடுத்தா, சுந்தரமூர்த்தி சாமிக்கு யார் கொடுத்தா, வழக்கண்ணை யார் கொடுத்தா. இங்கே தீர்த்தத்தில் மூணுனதும் ஒரு கண்ணு கிடச்சிருச்சு. இப்போ இன்னொரு கண்ணை யார் கொடுக்கணும், சாமி தான் கொடுக்கணும். வைத்தியநாத சாமி தான் இன்னொரு கண்ணை கொடுக்கணும். அதே போல் இங்கே தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்துச்ச உடனே நல்ல கவனிக்கிறாங்க. அந்த குளம் சிவம், அதில் உள்ள தண்ணீர் யார், சக்தி. நல்லா கவனம். இப்போ சக்தி தான் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கண்ணை சக்தி கண்ணை கொடுத்தாங்க. இன்னொரு கண்ணு யார் கொடுக்கணும், வைத்தியநாத சாமி கொடுக்கணும். இப்போ கொடுக்க போகிறாரு பாருங்க. பிரகாசமாக தெரிந்து உடனே தெக்கன் 2 கண்களும் பெற்றவன் போல் ஊகையுற்று ஊன்றுகோலை விட்டறிந்து சன்னதிக்கு ஒரு கண்ணு தெரிஞ்சிச்சுல. அப்போ ஊன்றுகோல் தேவையில்லை, அப்படி தூக்கி போட்டு அப்படி நேரம் வந்தார் கோயிலுக்கு. தரித்து தான் கொண்டு வந்த தேனை சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய கொடுத்தன. திருவுருளை வியந்து தெக்கனை அழைத்து வணங்க செய்து விபூதி வில்வம் கொடுத்து இன்னும் ஒரு கண் கிடைக்கும் என்று சொல்லி இன்றைய தினம் சிவராத்திரியே 4 சாமம் தரிசனம் செய்து விழித்து கொண்டிருப்பாயாக என்று சொன்னார்.
எம்பிரான் திருவருளை வியந்து தெக்கனை அழைத்து சுவாமி என்ன பண்ணுறாரு, அங்குள்ள சிவனடியார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இவர் போய் வணங்கிட்டு உள்ளே போகிறாரு. முதல்ல ஒரு கண்ணு பிரகாசமாக தெரிஞ்சிச்சு. உடனே அங்குள்ள அடியார் என்ன பண்ணுறாங்க, இப்போ நீ இன்னைக்கு வந்து சிவராத்திரி, அன்னைக்கு காலம் என்ன காலமா, சிவராத்திரி காலம். நம்ம காலத்தில் நம்ம திருக்கோயிலில் சிவராத்திரி பார்க்காத அவ்வளோ சிறப்பு. அந்த சிவராத்திரி காலத்தில் 4 யாவும் தரிசனம் செய்து விழித்து கொண்டிருப்பாயாக என்று சொன்னாங்க. ஏதாவது இப்போ ஒத்த கண்ணோட தான் இருக்காரு, ஒத்த கண்ணோட நீ விழித்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி அந்த அடியார்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவருக்கு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதும் தெக்கனும் அடியார்கள் சொன்னபடியே 3 யாவும் தரிசனம் செய்து கொண்டிருந்து 4வது ஜாமத்திலே என்பு நெக்கு உருக சரீரம் முழுவதும் புலகம் பொடிப்ப கைகளை குவித்து பலவாறு தோத்திரம் செய்து நின்றான். சாமிகிட்ட வழிபாடு விடாமல் செய்கிறான். இன்னொரு கண்ணை பெற வேண்டும் என்பதற்காக சாமிகிட்ட மிகுந்த வழிபாடு செய்யணும். அப்போது 4வது ஜாமம் மூலோசை முடிவில் சுவாமி வெளியே எழுந்தள்ளி வந்து நந்திதேவர் தெக்கனை பெரம்பால் அடித்து வைத்தியநாதரை தரிசனம் செய் என்று சொல்லுதலும் திருவருளாலே மற்ற ஒரு கண்ணும் பிரகாசமாக தெரிந்தது. சாமி என்ன பண்ணாரா, நந்திதேவர் தெக்கனை பெரம்பால் அடித்தாங்க. சாமி முதல்ல கண்ணு கொடுக்க முடியும் என்ன செய்கிறாரு, சிவபெருமான் தான் கட்டளையிடுறாரு. நந்திதேவர் போய் அவரை பெரம்பால் அடிக்கிறாரு. உடனே என்ன ஆகுது, அவர் அந்த 4வது யாமத்தில் வைத்தியநாத தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லுதலும். உடனே நம்ம கொஞ்சம் அசருவோம் பார்த்தீங்களா, 4வது யாமத்தில் என்ன செய்வோம், லேசாக அப்படி அசரும்ல, அந்த நேரத்தில் பெரும்பாலும் நந்திதேவர் ஒரு அடி அடித்தாங்க. உடனே இப்படி எழுதி பார்த்தா 2வது கண்ணு தெரியுது. முதல்ல ஒரு கண்ணு தான் தெரிஞ்சது, 2வது இப்போ அசர நேரத்தில் நந்தி அடித்தது யாரு, கொட்டு போட்டாலும் யாரு கையில் கொட்டு போடணும், முதல் கையால் கொட்டு போடணும். ஐயார்கிட்ட கொட்டு போட்டால் நமக்கு சிறப்பு. அதனால லேசாக அடித்தாரு. உடனே இவர் அப்படின்னு முழிச்சார்ல, முழிச்சு பார்த்தா 2 கண்ணுமே தெரியுது. முதல்ல ஒரு கண்ணு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது, இப்போ 2 கண்ணும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, பிரகாசமாக தெரியுது. தெக்கன் பரவசமாக ஆனந்த கூத்தாடி கண்கள் கழிவுகூட தரிசித்து நின்றான். அது கண்ட அடியார்கள் ஏழையோரும் வைத்தியநாத திருவருளை புகழ்ந்து தெக்கனை நோக்கி பூர்வத்தி என்ன தவம் செய்தனோ என்று என்ன பேர் பெற்றாயோ என்று அந்த அடியார்கள்லாம் இவர் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் பேர் பெற்ற தவம் பண்ணுவோம்ப்பா, உனக்கு வைத்தியநாத சாமி 2 கண்ணையும் கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு அந்த அங்கே உள்ள அடியார்கள்லாம் அவரை சொல்கிறாங்க. அவர் உத்தரவு புதிய நகரை மீண்டும் வணங்கி உங்களுடைய திருவடியை மறவாத அன்பருள வேண்டும் என்று விடைபெற்றுக் கொண்டு சிவடியார் முதல்வரையும் பணிந்து மீண்டும் தன்னுடைய வில்லூர் வந்து சேர்ந்திருந்து மாதந்தோறும் புதுவை நாயகருக்கு திருமஞ்சன திரவியங்கள் கொண்டு வந்து கொடுத்து வணங்கி நின்று சிவநேசம் மறவாது வணங்கினார். கடைசி வரைக்கும் அந்த சாமிக்கு கொடுக்க வேண்டிய அந்த திரவியங்கள், திருமஞ்சனத்துக்கு தேவையான திருவவியங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்து ஒவ்வொரு மாதமும் வந்து சாமியை வைத்தியநாதன் வந்து வில்லூர்லேருந்து வந்து நடந்தே வந்து சாமியை வந்து வழிபாடு செய்து கொண்டே இருக்கின்றான்னு சொல்லி இந்த கதை முடியுது. எப்படி வழங்கியனுக்கு கண் கொடுத்த அத்தியாயம் என்று முடியுது. சாமி இந்த 24 திருவிளையாடலையும் பார்த்தீங்கன்னா சிவனுடைய மிகப்பெரிய கருணை. மதுரையில் எத்தனை திருவிளையாடல், அதுக்கு தான். இங்கே எத்தனை திருவிளையாடல், 24 திருவிளையாடல்னாலும் இங்கே சிவன் என்ன பண்ணுறாரு, நடனம் முடிஞ்சிருக்காரு. அது ஒரு பெரிய அங்கே எப்படி நடனம் ஆடினாரோ மதுரையம்பதியில், அதே போல் சிவபெருமான் இங்கே நடனம் முடிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாக்கதை. நம்ம கதை வந்து ஒரு 24 திருவிளையாடலாக, திருவிளையாடல்னா 24 திருவிளையாடலாக இருக்கலாம். ஆனால் நித்தலும் சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி கொண்டே தான் இருக்கீங்க. நமக்கு கிடைச்சது வேணால் 24 இருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 திருவிளையாடல் இருக்குது. மறி வந்து வரக்கூடிய ஒரு 3 திருவிளையாடல் இருக்குது. அதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். ஆனால் சொல்லப்பட்ட திருவிளையாடல் வந்து 24 தான். பெருவிளையாடல் மேயபிரான் 24 திருவிளையாடல் செய்ய சிவலிங்கமாய் குறைந்தான். ஒரு விளையாட்டியானும் அவன் பேருலகில் கருவிலை பிறகு முகம் கடந்து கதியை சார்பு என்பது புராண வரலாறு. அதனால் திருவிளையாடல் எத்தனை மொத்தம் 24. ஆனால் மறி வந்த திருவிளையாடலை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அது மாதிரி நாளைக்கு ஒரு 4 நாள் வியாழன் வெள்ளி சனி திங்கள் இந்த 4 நாள் அந்த நால்வரை பற்றி அடியில் பேசுகிறேன். வாய்ப்பு உள்ளவங்க வந்து கலந்து கொள்ளும் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உபகை சிறந்து இந்த புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கலைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி எல்லாம் உள்ள வைத்தியநாத சாமிக்கு அடியிருக்கார் ஒன்று போத நான் அடியிருக்கு சொக்கநாதனுடைய திருவிளையாடலையும் வைத்தியநாத சாமியோட திருவிளையாடலையும் சொல்ல வச்சு பெருமாள் யாரு கிடைக்கும் இந்த பாக்கியம், அடியிருக்கு இந்த பாக்கியத்தை அடியினை சொல்ல முடியும், உங்களுக்கு கேட்க முடியும். சிவபெருமானுடைய திருவருள் என்று சொல்லி இதுக்காக உள்ள ஒன்றை போய் சிறந்து நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவருள் உரை என்று சொல்லி திருப்போல் பாடி அடி உரை மிக வேற்றி மறவாதே மனது துயராற்றி உடலாதே இவையில் சடாச்ச
அமதானே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே சுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீட்டில் அருளும் வேளா குரலிலை வாட்டி மிக வாழ அமர சிறை மீட்ட பெருமாளே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே திருவிழா எல்லாரும் சௌபாக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று ஸ்ரீமண்டம் கைலாய உடம்பு சிவஞான போது நீகாட்டும் என்னை பயில்வாயுவை கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாய் மயிலாரும்பொழி திருவாவூர் துறைவாள் குரு நமச்சிவாயதேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீர்மொழி கலைகமாகும் வான்முகில் வளாது மிக மணிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசீக குறைவில்லாது இருள்வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நற்றமும் வேல்மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக வளமில்லா அரகணம் பார்வதி பதையே போற்றி கேள்விகளுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம்